வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு. எடுத்துக்காட்டு 3.45 3x² + 7x - 2 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் கொடுக்கப்பட்ட மதிப்புகளை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்பா பை பீட்டா + பீட்டா பை ஆல்பா. செகண்ட் கொஸ்டின் ஆல்பா ஸ்கொயர்ட் பை பீட்டா + பீட்டா ஸ்கொயர்ட் பை ஆல்பா. 3x² + 7x - 2 = 0 கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. அப்ப முதல்ல இந்த ஆல்பா பீட்டா யாருன்னு தெரியணும். அப்போ அது தெரியணுங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இருபடி சமன்பாடுடைய ஜெனரல் ஃபார்ம் தெரியணும். அது என்னது, ax² + bx + c = 0. ஏன் அது தெரியணும்னா நாம அதுல இருந்து தான் அந்த ஆல்பா பீட்டாங்கிற மூலங்களை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. இப்ப இங்க ஏக்கு பதிலா என்ன இருக்கு, 3. அதான் இங்க எழுதியிருக்கேன். பிக்கு பதிலா என்ன இருக்கு, 7. அதான் இங்க எழுதியிருக்கேன். அடுத்து சிக்கு பதிலா -2. இங்க எழுதியாச்சு. இப்ப அந்த மூலங்களுடைய கூடுதல் இருக்கு இல்லையா, ஆல்பா பீட்டாங்கிறது மூலங்கள்னா ஆல்பா பீட்டாவனுடைய கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா, -b/a. அப்ப இங்க பிங்கிற இடத்துல 7 இருக்கு. அப்ப -7 ஏக்கு பதிலா நம்ம என்ன போடலாம், 3 போடலாம். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலா -7/3 போட்டுக்கலாம். அடுத்தது மூலங்களுடைய பெருக்கல் பலனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஆல்பா பீட்டா = c/aன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க சிங்கிற இடத்துல -2 இருக்கு. அப்ப -2/3. இதுதான் ஆல்பா பீட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படி ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா அப்படிங்கிறதுல ஆல்பா பீட்டாவை நான் என்ன பண்ண போறேன்னா எல்சிஎம் எடுத்துக்க போறேன். ஆல்பா இன்டு பீட்டான்னு போட்டோம்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் ஆல்பா இன்டு ஆல்பா போடணும். அண்ட் இந்த பீட்டா இன்டு பீட்டா இங்க கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இது ஆல்பா இன்டு ஆல்பா என்னாச்சு, ஆல்பா ஸ்கொயர். பீட்டா இன்டு பீட்டா என்னாச்சு, பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா அப்படி எழுதிக்கோங்க. ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு டைரக்டா நம்ம மதிப்பு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து. அதனால இது உண்டான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்னா, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக என்ன ஃபார்முலா தெரியும், ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் - 2 இன்டு ஆல்பா பீட்டா பை ஆல்பா பீட்டான்னு தெரியும். ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம், -7/3 இங்க இருந்து எடுத்துட்டோம். த ஹோல் ஸ்கொயர் -2 இன்டு ஆல்பா பீட்டாக்கு பதிலாக -2/3 எழுதியாச்சா. டிவைட் பை ஆல்பா பீட்டாக்கு -2/3 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க 7/3 த ஹோல் ஸ்கொயர்டு அந்த -7 இருக்கனால இங்க போட்டிருக்கேன் பாருங்க, -7 த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக 49 போடலாமா. 3 ஸ்கொயருக்கு என்ன போடலாம், 9ன்னு போடலாமா. அப்ப 49/9 போட்டாச்சு. அப்புறம் -2 இன்டு 2 4 ஆயிடுச்சு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. அப்ப +4 வகுத்தல்ல 3 இருக்கு, அது அப்படியே போட்டுக்கோங்க. பை -2/3 தட் இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க 9ங்கிறது இதுல எல்சிஎம்மா இருக்கு. அப்ப பொதுவா எடுங்க, இப்படி பொது வகுத்தலுக்காக. அப்போ 9 போட்டீங்கன்னா இங்க 3 தானே இருக்கு. அப்ப இதை 3ஆல பெருக்கினா தானே 9 ஆகும். இது 3ஆல பெருக்கினா இதையும் 3ஆல பெருக்கணும்ல. இதை 3ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். 49 + 12 = 9ன்னு ஆச்சு. கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க, 61. இது கீழே 9. ஓகே, இந்த கீழே இருக்கக்கூடிய வகுத்தலானது இப்ப என்ன ஆகும், மேல போனுச்சுன்னா தலைகீழா பெருக்கும். அதான் இங்க பெருக்கல் போட்டு இதை தலைகீழாக்கி இருக்கேன். அப்ப 2/3ங்கிறது 3/2ன்னு ஆயிடும். மைனஸ் அப்படியே தான் இருக்கும். என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். ஓகே, 3 இந்த 3 இந்த 9ஆல அடிச்சீங்கன்னா இது 3ஆ மாறும் இல்லையா, 3 3 9. அப்ப 61/3 6. ஓகே, -1 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் போட்டுக்கோங்க. அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்ன, -61/6. இது நம்மளுடைய சொல்யூஷன். அடுத்த கொஸ்டின் என்ன, ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா தானே. ஓகே, இப்ப ஆல்பா பீட்டாவை நீங்க காமனா எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஆல்பாவை கொண்டு போய் இங்க பெருக்கிக்கணும் அண்ட் இந்த பீட்டாவை கொண்டு போய் இங்க பெருக்கிக்கணும். அப்ப என்ன ஆகும், ஆல்பா ஸ்கொயர் இன்டு ஆல்பா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்டு பீட்டா பை பீட்டா ஆல்பா. இந்த பீட்டா ஆல்பாவை நான் திருப்பி போட்டேன்னா இப்ப ஆல்பா பீட்டான்னு வந்துருச்சு. ஓகே, இப்ப இங்க பாருங்க ஆல்பா ஸ்கொயர் இன்டு ஆல்பா என்ன கிடைச்சது, ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்டு பீட்டா என்ன கிடைச்சது, பீட்டா கியூப். ஓகேவா, இதுக்கு டைரக்டான ஃபார்முலா இல்ல. நம்மளுக்கு என்ன தெரியும், இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் டோட்டலா, தட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப் -3 இன்டு ஆல்பா பீட்டா இன்டு ஆல்பா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சம் படி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு வேல்யூ தெரியும், அதே போல ஆல்பா பீட்டாக்கும் வேல்யூ தெரியும். இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு என்னது, -7/3 த ஹோல் கியூப். மைனஸ் 3க்கு 3 போட்டாச்சு, இங்க இருக்கிற 3க்கு. அடுத்து ஆல்பா பீட்டாக்கு பதிலா என்னன்னு போடலாம், -2/3 போடலாம். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு என்ன போடலாம், -7/3 இதை போடலாம். ஓகே, எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க இந்த -7 த ஹோல் கியூப் என்ன நடக்குது, -343 ஆகுது. அடுத்தது இப்ப இந்த 3 இருக்கு இல்லையா, 3உடைய கியூப் என்னது, 3 × 3 × 3 27. ஓகே, இப்ப பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ், 3 மைனஸ் இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு மைனஸ் வந்துடும். ஓகே, ரைட். அப்போ 3 × 2 என்ன, 6. 6 எவ்வளவு, 42. 42 போட்டாச்சு. 3 × 3 என்ன, 9 போட்டாச்சு. இப்ப பாருங்க இது ரெண்டுமே வெவ்வேறையா இருக்குது இல்லையா.
அப்ப நம்ம இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இதுல எது பெருசு? 27 தான் பெருசு. அப்ப அதுதான் நம்ம எல்சிஎமா எடுக்கணும். அப்ப இதை 27 மாத்தணும்னா 3ஆல பெருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதையும் 3ஆல பெருக்கணும். அப்ப -343 மைனஸ் 42 3ஐயும் பெருக்குனா இங்க போட்டிருக்கேன் பாருங்க, தட் இஸ் 126. அப்ப -126 கீழ் 27 தான் வரும். ஓகே, இப்ப கீழே இருக்கக்கூடியது எல்லாமே அப்படியே தான் நான் போட்டிருக்கேன், -2/3. ஓகே ரைட். இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க. சோ இங்க போட்டிருக்கேன் பாருங்க 469. சோ -469 கீழ் 27 வந்துருச்சு. இப்போ இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த -2/3 கீழே இருக்கிறது இப்ப மேல போச்சுன்னா என்ன ஆகும்? தலைகீழியா போய் பெருக்கிக்கும். அப்ப இங்க தலைகீழியா போடுங்க. தட் இஸ் 2/3ங்கிறது என்னவா மாறும்? 3/2 மாறிட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப இதை கேன்சல் பண்ண முடியுமா? எஸ். பாருங்க, இது 3 அண்ட் 9 27. ஓகே ரைட். இப்ப பாருங்க, மீதி எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. சோ நம்ம மீதி எல்லாம் அப்படியே தான் போடணும். இப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் என்னாச்சு? பிளஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு 469 தான். அண்ட் இப்ப 9 2 சோ நம்ம போட்டாச்சு. அப்போ 9 2 எவ்வளவு? 18. சோ நம்மளுடைய ஆன்சர் என்ன? 469 கீழ் 18. இது நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.46 2x² - x - 1 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் கீழே கொடுக்கப்பட்ட மூலங்களை உடைய இருபடி சமன்பாட்டை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூலங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/α 1/β. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா α² β β² α. தேர்ட்ல 2α + β 2β + α அப்படி கொடுத்துருக்காங்க. ரைட். ஓகே, இதுல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் ஆல்பா பீட்டா அப்படிங்கிற அந்த மூலங்களை வச்சு இந்த இருபடி சமன்பாட்டை அமைப்போம் இல்லையா, அது எப்படி வரும் அப்படிங்கறத கொஸ்டின். பட் இங்க ஒவ்வொன்றுக்குமே மூலங்கள் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இது வந்து ஆல்பா, இது பீட்டா. ரைட். செகண்ட் கொஸ்டின்ல நம்ம இது ஆல்பா, இது பீட்டான்னு எடுத்துக்கணும். அதை போல தேர்ட் கொஸ்டின்ல இது ஆல்பா, இது பீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நம்ம போடணும், ப்ரொசீட் பண்ணணும். ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி எழுதலாம்னா x² - மூலங்களின் கூடுதல் இன்டூ எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் சமம் 0ன்னு எழுதலாம். ஓகே, x² - இந்த மூலங்களின் கூடுதல் இருக்கு இல்லையா, இதைத்தான் நம்ம வந்து ஆல்பா பீட்டா, ஏன்னா மூலங்களே நமக்கு தெரியும், தட் இஸ் ஆல்பா பீட்டா தான் வந்து மூலங்கள்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். அதனுடைய கூடுதல் அப்படிங்கும்போது ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல்னா ஆல்பா பீட்டா. ஸோ ரெண்டுமே இங்கே பெருக்கப்பட்டிருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே ரைட். நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இருபடி சமன்பாடை கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 2x² - x - 1 = 0 அப்படின்ட்டு. ஓகே, அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? ஜென்ரல் ஃபார்ம் இன்னொன்று என்ன? இருபடி சமன்பாட்டுடைய பொது வடிவம் அப்படின்னா ax² + bx + c தானே. இப்போ இங்க ஏக்கு பதிலா என்ன இருக்கு? 2, பிக்கு பதிலா என்ன இருக்கு? -1, சிக்கு பதிலா -1. ஓகே ரைட். இப்போ ஆல்பா பீட்டாங்கிறது இருபடி சமன்பாட்டினுடைய மூலங்கள் அப்படின்னா அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா, அதாவது மூலங்களுடைய கூடுதலுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு? ஃபார்முலா -b/a. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா b மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. பிக்கு பதிலா என்ன போடலாம்? -1. அப்ப -1 கீழ் ஏக்கு பதிலா 2. அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். அப்ப +1 கீழ் 2. அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 1/2. ஓகே, இப்போ ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா? c/a. சிங்கிற இடத்துல என்ன இருக்குது? -1 அண்ட் ஏக்கு 2. அப்போ -1/2. ஓகே, அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு அரை, ஆல்பா பீட்டாக்கு -1/2ன்னு கிடைக்குது. ரைட். இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அதுல என்ன கொடுத்துருக்காங்க? 1/α 1/βவை வச்சு உருவாக்கக்கூடிய இருபடி சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். இப்போ அந்த இருபடி சமன்பாடு உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா, அதாவது 1/α 1/β வச்சு ரன் ஆகக்கூடிய ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன, ஆல்பா பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்ம்ல போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 1/α 1/βவை வச்சு உருவாக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டை கண்டுபிடிங்கன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் 1/α பிளஸ் 1/β ரெண்டையும் கூட்டலாம். கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் எல்சிஎம் எடுக்கணும், ஆல்பா பீட்டா. ஸோ இந்த பீட்டா இங்கே கொண்டு போய் பெருக்கிக்கணும். தட் இஸ் இங்கே பீட்டா மைனஸ் இங்கே என்னது? ஆல்பா கொண்டு போய் இங்கே பெருக்கிக்கோங்க. தட் இஸ் ஆல்பா. தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவை அப்படியே மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ் தான் நம்ம எங்கே முன்னையே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூஸ்ல இருந்து எடுக்கணும். ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு என்ன வேல்யூ? 1/2 வகுத்தல் ஆல்பா பீட்டாக்கு -1/2. ஓகே, இப்போ பாருங்க, அரைக்கு அடிச்சிங்கன்னா 1 ஆயிடும். இங்கே -1 இருக்குது. ஸோ -1. அப்போ அதாவது மூலங்களினுடைய கூடுதல் தானே இது. ஸோ கூடுதல். ஓகே, கூடுதலுக்கு வந்து என்ன கிடைக்குது? -1. அடுத்தது என்ன பார்க்கணும்? மூலங்களினுடைய பெருக்கல் பலன், அதாவது பெருக்கல் பார்க்கணும் இல்லையா. என்ன பார்ப்போம்? தட் இஸ் 1/α 1/β, அதாவது ரெண்டு மூலத்தையும் நம்ம பெருக்கணும். அவ்வளோதானே. ஸோ பெருக்கினா என்ன கிடைக்கும்? 1/α பீட்டா. ஓகே, ஆல்பா பீட்டா தான் முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே இங்கே. தட் இஸ் -1/2 இல்லையா. அப்போ -1/2 போடுங்க. அப்போ இங்கே கீழே இருக்கிறது என்ன ஆகும்? மேலே போய் பெருக்கிக்கும். அப்போ
1 பெருக்கல் 2 கீழ் -1 தட் இஸ் -2. இதுதான் ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? இப்போ இருபடி சமன்பாட்டை உருவாக்குறதுக்கு அந்த சமன்பாட்டினுடைய வடிவத்தை போட்டிருக்கேன். ஓகே, ரைட். எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. மைனஸ் மூலங்களின் கூடுதல் தான் நம்ம இங்கே பார்த்து வச்சிருக்கோம். என்னது? -1. அப்போ -1 இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலனும் நம்ம பார்த்து வச்சிருக்கோம். தட் இஸ் -2. அப்போ -2 ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ உள்ள பெருக்கிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 எக்ஸுக்கு சும்மா எக்ஸே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 சமம் 0. ஸோ அப்போ 1 ஆல்ஃபா 1 பீட்டாவை வச்சு உருவாக்கக்கூடிய இருபடி சமன்பாடு இப்படி தான் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா, பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, மூலங்களினுடைய கூடுதலுக்கு என்ன போடுவோம்? தட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, ரெண்டுலையுமே பாருங்களா, நான் இப்போ பிரிச்சு எழுதுறேன். தட் இஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பிளஸ் இங்கே பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா தானே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஆல்ஃபா ஒரு பீட்டாவை எடுக்க போறேன். ஓகே, ஆல்ஃபா பீட்டாவை ஜென்ரலாக எடுங்க. அப்போ மிச்சம் என்ன கிடைக்குது? இங்கே ஆல்ஃபா. அண்ட் இங்கேயும் வந்து ஆல்ஃபா பீட்டா எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? தட் இஸ் இது ஆல்ஃபா இது பீட்டாவை எடுத்தீங்கன்னா தட் இஸ் ஒரே ஒரு பீட்டா கிடைக்குதா? ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்து வச்சுருக்கோம்? சம்படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது 1/2, ஆல்ஃபா பீட்டாங்கிறது -1/2ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ அதை அப்படியே போடுங்க. ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக -1/2, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக 1/2. அப்போ என்ன கிடைக்குது? -1/4. இதுதான் ஆன்சர். எதுக்கு? ஆல்ஃபா மூலங்களினுடைய கூடுதலுக்கு. அடுத்தது என்ன பார்க்கணும்? மூலங்களினுடைய பெருக்கல் பலன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா பெருக்கல் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆல்ஃபா என்னது? ஆல்ஃபா கியூப் ஆயிடுது. ஸோ அடுத்தது பீட்டா கியூப். மொத்தம் 3 இருக்கு இல்லையா? இது எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா த ஹோல் கியூப்னு போடலாமா? ஓகே, நம்ம ஆல்ரெடி ஆல்ஃபா பீட்டாக்கு என்ன பார்த்துருக்கோம்? -1/2 போட்டு ஹோல் கியூப் போடுங்க. அப்போ என்ன கிடைக்குது? ஸோ -1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2. 3 டைம் மைனஸ் பண்ணும்போது மைனஸில் தான் ஆன்சர் வரும். அதான் நான் ஜென்ரலாகவே போட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு -1/8. அப்போ இருபடி சமன்பாடு எப்படி அமைக்கலாம்? தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் சமம் 0ன்னு எழுதலாம்ல. பாருங்க, மூலங்களின் கூடுதல் இங்கே போடுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. மூலங்களின் கூடுதல் என்னது பார்த்தோம்? -1/4 இன்ட்டு எக்ஸ். அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன பார்த்தோம்? தட் இஸ் -1/8 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. ரைட். இப்போ நான் இதை இங்கே போடுறேன் பாருங்க. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1/4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் -1/8 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ பாருங்க எல்சிஎம் எடுங்க. இதில் எது பெருசு? 8 தான் பெருசு. ஸோ நம்ம 8 எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 8 எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே வகுத்தல்ல 1 இருக்குது. அப்போ 1 இன்ட்டு 8. ஸோ இப்போ இங்கே 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது எப்போ 8ஆக மாறும்? 4 2ஆல் பெருக்கும்போது தான் நமக்கு 8 கிடைக்கும். மேலேயும் 2ஆல் பெருக்குனீங்கன்னா 2x -1 சமம் 0ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 8 கொண்டு போயிட்டு அங்கே பெருக்குங்க. தட் இஸ் 8x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x -1 சமம் 0 இன்ட்டு 8 0 தான். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு ஆன்சர்? 8x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x -1 சமம் 0. இதுதான் நம்ம சொல்யூஷன். இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் 2 பீட்டா பிளஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் மூலங்களினுடைய கூடுதல் பார்க்கலாம். மூலங்களினுடைய கூடுதல் அப்படிங்கும்போது ரெண்டையும் கூட்டணும், அவ்வளோதானே. தட் இஸ் இப்போ ரெண்டையும் கூட்டுங்க, என்ன கிடைக்கும்? தட் இஸ் 2 ஆல்ஃபா பிளஸ் அந்த ஆல்ஃபா இங்கே கொண்டாந்துருங்க. அடுத்தது 2 பீட்டா இருக்குது, அடுத்தது 1 பீட்டா, அடுத்தது 2 பீட்டா இருக்குது. அப்போ பாருங்க மொத்தம் எத்தனை வருது? தட் இஸ் 3 ஆல்ஃபா இருக்குது அண்ட் 3 பீட்டா இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட்டு. இது அப்புறம் நம்ம என்ன 3 வெளியில் எடுக்கலாம். 3 வெளியில் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ முன்கூட்டியே நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது? 1/2 இல்லையா? ஸோ அப்போ பீட்டா போட்டு அப்போ இதுக்கு பதிலாக 3 இன்ட்டு 1/2ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3/2. ஓகே, இதுதான் வந்து மூலங்களின் கூடுதல். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? மூலங்களினுடைய பெருக்கல் பலன். ஓகே, இப்போ பெருக்குங்க. எப்படி பெருக்கலாம்? தட் இஸ் இங்கேருந்து இப்போ பெருக்குங்க. எப்படி பெருக்குங்க? 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் இப்போ பீட்டா வச்சு பெருக்குங்க. ஸோ பீட்டா இன்ட்டு 2 பீட்டா என்னது? பீட்டா இன்ட்டு 2 பீட்டா ப்ளஸ் ஸோ பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ இப்போ இதை எழுதுங்க. தட் இஸ் என்ன கிடைக்குது பாருங்க? 2 4 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபாவை ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கலாம். ரைட்டு. இப்போ பாருங்கள், இங்கே 4 ஆல்ஃபா பீட்டா, இங்கே 1 ஆல்ஃபா பீட்டா, ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 5 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இங்கே 2 ஆல்ஃபா ஸ்கொயர்
ப்ளஸ் 2 பீட்டா ஸ்கொயர் இருக்கனால 2 ஜென்ரலாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆகிடும். என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் இந்த 5 ஆல்ஃபா பீட்டா அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ஃபா பீட்டாக்கு தான் வேல்யூ இருக்குது இல்லையா. பட் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு வேல்யூ நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஆகணும். தட் இஸ் 2 into alpha plus beta the whole square minus 2 into alpha beta ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கும் வேல்யூ தெரியும், ஆல்ஃபா பீட்டாக்கும் வேல்யூ தெரியும் இல்லையா. அதனால தான் இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டாந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி சம் பண்ணி நம்ம என்ன பார்த்துருக்கோம், தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்னன்னு பார்த்துருக்கோம், 1/2. அடுத்து ஆல்ஃபா பீட்டாக்கு என்னன்னு பார்த்துருக்கோம், -1/2. ஸோ இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணதுக்காகத்தான் இதை நம்ம இப்படி மாற்றி விட்டுருக்கோம். ஓகே, 5 ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக இங்கே பாருங்கள் இது இருக்குல்ல, அது போடுங்க. தட் இஸ் -1/2. ஓகே, ப்ளஸ் 2 பெருக்கல் என்ன பண்ணலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, 1/2 இருக்கா. அப்போ அதை போடுங்க. தட் இஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம், -1/2 போட்டாச்சு. ரைட், இப்போ அப்படியே எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ -5/2 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு இப்போ இது 1/4 ஆகுதா, 1/4. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ஆகிடுது. ரைட், இப்போ இந்த 1/4 ப்ளஸ் 1க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 4ன்னு எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் இப்போ இங்கே கீழே 1 இருக்கா. இப்போ இதை 4 மாற்றணும், இதை 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும். என்ன கிடைக்கும், 1 + 4 அப்படின்னு வருதா. ரைட், ஸோ என்ன வருது, -5/2. ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு 1 + 5, 1 + 4 என்னாச்சு, 5. அப்போ 5/4ன்னு வருது. ஸோ அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் தானே. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, -5/2 ப்ளஸ் 5/2. என்ன அது ரெண்டுமே சேர்ந்து 0 ஆகிடுது. அப்போ மூலங்களுடைய பெருக்கல் 0வா இருக்குது, மூலங்களோட கூடுதல் 3/2 இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம இருபடி சமன்பாடை எழுதலாம். x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் சமம் பெருக்கல் பலன் சமம் 0 அப்படின்னு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம x² அப்படியே போட்டுக்கலாம். மூலங்களின் கூடுதலுக்கு மட்டும் தான் நம்மகிட்ட வேல்யூ இருக்குது. தட் இஸ் 3/2 எக்ஸ். பட் பெருக்கல் பலன் நம்மளுக்கு டோட்டலாக 0 ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. அப்போ நம்ம இப்போ எங்கே போடலாம், தட் இஸ் x² மைனஸ் 3/2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகுதா. ஓகே, அதுலேருந்து என்ன சொல்லலாம்னா 2 நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நம்ம என்ன வருது பாருங்க, 2. ஸோ 2x² மைனஸ் 3x சமம் 0. ஓகே, இப்போ இந்த 0 அந்த 2 கொண்டு போயிட்டு அந்த 0 கிட்ட பெருக்குங்க. ப்ளஸ் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 0 கொண்டு போய் பெருக்கணும். 2x² மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. இதுதான் தேவையான இருபடி சமன்பாடு. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். எடுத்துக்காட்டு 3.56. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் என்ற 3 தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஆண்கள் பெண்கள் பற்றிய விவரம் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ தொழிற்சாலை 1ல் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 23, பெண்கள் 18, 2ல் 47, 36, 3ல் பார்த்தீங்கன்னா 3வது தொழிற்சாலையில் 13, 15, 16 அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மேற்கண்ட தகவலை ஒரு அணி அமைப்பில் எழுதுக. இதில் 2வது நிறை மற்றும் 1வது நிரல் இடத்தில் உள்ள உறுப்பு எதனை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. ரைட், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, கொடுக்கப்பட்ட தகவல்களை கொண்டு 3/2 இங்கே பாருங்க 3 அப்படிங்கும்போது இவங்க கேட்கறதுலேயே இது இப்படி எழுதுனா, அதாவது ரோ வைஸ் எழுதுனா அதை நிறை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் காலம் வைஸ் இப்படி ஆண்கள் பெண்கள்னு எழுதுனா, அதாவது நான் ஃபர்ஸ்ட் தொழிற்சாலை, செகண்ட் தொழிற்சாலை, 3வது தொழிற்சாலைன்னு எழுதுனா அதை நிறை அப்படின்னு சொல்லணும். அதாவது அல்லது இங்கிலீஷ்ல ரோன்னு சொல்லுவோம். அதே நிரல் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் காலம் அப்படின்னு சொல்லுவோம். நிரல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ 3/2 அப்படிங்கிற வரிசையுடைய, ஏன்னா இதுல எத்தனை நிறை இருக்கு, 3 நிறை இருக்கு. எத்தனை காலம்ஸ் தான் நிறை இருக்கு, நிரல் இருக்கு, 2 நிரல் இருக்கு. அப்போ 3/2 அணியை நம்மளால உருவாக்க முடியும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட தகவல்களை கொண்டு 3/2 என்ற வரிசை கொண்ட அணியை பின்வருமாறு எழுதலாம். எப்படின்னா A = அப்படின்னு நாமளா எழுதிக்கலாம். அணி எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். BC அந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். நம்ம இங்கே ஏன்னு எடுத்தாச்சு. ஓகே, என்ன இருக்கு பாருங்க. ஸோ 23, 18, 47, 36, 15, 16 எல்லாத்தையுமே அப்படியே வரிசை எழுதிக்கோங்க. கேட்ட கொஸ்டின் என்ன, 2வது நிறை மற்றும் 1வது நிரல் இல்லையா. அப்ப 2வது நிறை அப்படிங்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் நிறை, செகண்ட் நிறை. ஓகே, அதுல முதல் நிரல்ங்கிறது இது. இப்ப ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரே இடம் எது, இந்த 47. அப்போ 2வது நிறை மற்றும் முதல் நிரல் இடத்தில் உள்ள உறுப்பானது 2வது தொழிற்சாலையில் 47 ஆண்கள் பணிபுரியும் விவரத்தை குறிக்கிறது. இதான் சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.57. ஒரு அணியானது 16 உறுப்புகளை கொண்டிருந்தால் அந்த அணிக்கு எத்தனை விதமான வரிசைகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வரிசைனா என்ன அர்த்தம்னா பார்த்தீங்கன்னா நிறையும் நிரலும் நம்ம எழுதுறது தான். ஓகேவா, நிறை
இன்ட்டு நிரல்னு சொல்லணும். ஓகேவா? நிறை அப்படிங்கிறது என்னன்னா ரோ வைஸா குறிக்கும், நிரல்னா காலம் வைஸா குறிக்கும். ஓகேவா? சரி, தீர்வு பாருங்க. ஒரு அணியின் வரிசை m/n எனில் அதற்கு mn உறுப்புகள் இருக்கும் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 16 உறுப்புகள் இருக்குதுன்னா இப்போ ரெண்டையுமே இப்போ ஏதோ ஒரு 2 நம்பரை பெருக்குன்னா நமக்கு 16ன்னு கிடைக்கணும், அவ்வளவுதான். அதுதான் இங்க m/n என்று எடுத்துக்கிட்டா mn பெருக்குன்னா அத்தனை உறுப்புகள் வந்து அங்க இருக்கும். அப்படி 16 உறுப்புகளை கொண்ட அணிக்கு இருக்கக்கூடிய அனைத்து வரிசைகளையும் காண்போம். ஸோ என்னென்ன? நிரலை பெருக்கினால் 16க்கு கிடைக்கக்கூடிய இயலெண்களின் ஜோடிகளை காண வேண்டும். அந்த விதமான வரிசை ஜோடிகள் ரொம்ப சிம்பிள். நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஒரு 16 என்னென்ன டேபிள் எல்லாம் 16 வருதோ அதை போட்டுருங்க, அவ்வளவுதான். 2 8 16, 4 4 16, 8 2 16, 16 1 16. வாய்ப்பாடத்தான் நம்ம வரிசை ஜோடியை எழுதிடணும், அவ்வளவுதான். பாருங்க 1,16, இப்போ 16,1 இது எழுதியிருக்கேன். 16,1, அடுத்து 4,4 இங்க இருக்கு, அடுத்தது 8,2 இங்க இருக்கு, அடுத்தது 2,8ங்கிறது இங்க இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ எனவே நமக்கு கிடைக்கும் அணியின் வரிசைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/16, 16/1, 4/4, 2/8, 8/2. இதுதான் சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.58. aij சமம் i2j2 என்ற அமைப்பை கொண்ட 3/3 வரிசையுடைய அணியை காண்க. சொல்யூஷன் எப்படி எழுதலாம் பாருங்க. தட் இஸ் பேசிக்கா ஒரு அணியினுடைய பொது வடிவத்தை இப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி எழுதணும்னா a11, a12, a13, a21, a22, a23, a31, a32, a33 அப்படின்னு எழுதுவோம். தட் மீன்ஸ் இது என்ன அர்த்தம்னா ஒன்னாவது நிரல்ல இருக்கு அப்படின்னா. நிறை அப்படிங்கிறது என்னன்னா ரோ வைஸ் இப்படி இருக்கிறது குறிக்கும், நிரல் அப்படின்னா காலம் வைஸ் இப்படி இருக்கிறது குறிக்கும். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்றோம்? அவங்க கொடுத்துருக்கூடிய ஒரு ஜெனரல் ஃபார்ம் என்னது? தட் இஸ் aij = i² × j² கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் a11க்கு பார்க்கலாம். அப்ப ஐக்கு பதிலாக என்ன இருக்குது? 1. அப்ப ஜேக்கு பதிலாம 1 தான் இருக்கு. அப்போ 1² × 1² = 1 × 1 = 1 வரும். ஓகே, ஸோ இதை நான் இங்க வந்து இப்போ எழுதிக்கிறேன். தட் இஸ் இங்க பாருங்க, இந்த இடம் என்னன்னு வரும்? 1 வரும். ரைட். இப்போ a1 2வது இடம், அதாவது 1 2வது இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1², ஐக்கு பதிலாக 1², அது j²க்கு பதிலாக 2². அப்போ 1 × 2² பதிலாக 4 போடலாம். ஒரு நாள் 4. அப்போ இந்த இடம் என்ன இருக்கணும்? 4 வந்திருக்கணும். ஓகே, இப்போ பாருங்க a13க்கு பாருங்க 1² × 3² = 1 × 3²னா நமக்கு தெரியும் 3 3 9. அப்போ 9 9. அப்போ இந்த இடம் என்ன இருக்கணும்? 9ன்னு வந்திருக்கணும். ஓகே, ரைட். அப்புறம் a21 பாருங்க 2² × 1². அப்போ 2 2 4 × 1 = 4. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல 4ன்னு வந்திருக்கணும். a22 அதாவது ரெண்டாவது நிரல்ல வரக்கூடியது, அதாவது ரெண்டாவது ரோ அண்ட் ரெண்டாவது காலம். ஓகேவா? அப்ப அதுக்கு என்னது? 2² × 2² = 4 × 4 16. அப்ப இந்த இடம் என்ன வந்திருக்கும்? 16 வந்திருக்கும். அடுத்தது a23, அதாவது ரெண்டாவது நிரையில மூன்றாவது நிரல்ல, அதாவது ரெண்டாவது ரோல மூணாவது காலம்ல வர வேண்டியது. ஸோ என்ன போடலாம்? இதுக்கு போல 2² × 3² = 4. 2 2 4 தெரியும், 3 3 9 தெரியும், 9 36. ஸோ இந்த இடம் இருந்திருக்கணும் 36ன்னு இருக்கணும். இப்போ a31 அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஸோ நாமளே போடலாம். ஸோ a31 அப்படிங்கிறது என்னது? 3² × 1². தட் இஸ் 3² என்னது? 9. 9 × 1 என்னது? 9. அப்போ இந்த இடம் என்ன வந்திருக்கணும்? 9 வந்திருக்கணும். நெக்ஸ்ட் a32. ஓகேவா? தட் இஸ் இப்போ 3² × 2². தட் இஸ் ஈக்குவல் டு 3 3 9 × 4, 2 2 4. அப்போ 9 36. அப்போ இந்த இடம் என்ன வந்திருக்கணும்? தட் இஸ் 36. அதை போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா a33. தட் இஸ் என்னது? 3² × 3². தட் இஸ் 9 × 9. தட் இஸ் 81. அப்போ இந்த இடம் என்ன இருந்திருக்கணும்? 81ன்னு இருந்திருக்கணும். ஸோ இது நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.59. ஸோ a - b 2a + c 2a - b 3c + d சமம் 1 5 0 2 என்ற அணி சமன்பாட்டிலிருந்து ABCD மதிப்புகளை காண்க. ஸோ 2 அணிகள் சமம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், ஏன்னா அதனுடைய உறுப்புகளும் சமம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அப்போ a - bங்கிறது எதுக்கு சமமா இருக்கு? 1க்கு. அடுத்து 2a + cங்கிறது எதுக்கு சமம்? 5. ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன். a - bங்கிறது 1க்கு சமம். அதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். ஸோ 2a + cங்கிறது 5க்கு சமம். அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா 2a - b ஈக்குவல் டு என்னன்னா 0வா இருக்கு, அது தேர்ட் ஈக்குவேஷன். அண்ட் 3c + d = 2ன்னு இருக்கா? அப்போ அது நாலாவது ஈக்குவேஷன். நான் ஏன் இதுக்கெல்லாம் ஈக்குவேஷன் போட்டேன்னா, ஏன்னா அப்படி ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணா தான் நமக்கு ABCDயோட வேல்யூ கிடைக்கும். அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். ஓகே, பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க a - bன்னு இருக்கு. அப்படியே நீங்க தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2a - bன்னு இருக்கு. அப்போ இந்த b நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஏவுடைய ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்றேன்? 1வது ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷனையும் கழிக்கிறேன். ஓகே, கழிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. தட் இஸ் a - b = 1. அடுத்து 2a - b = 0. ஓகே,
இப்போ கழிக்கணும் அப்படின்னா இங்கே ப்ளஸில் இருந்தால் இங்கே மைனஸ் போடுவோம், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் போடுவோம். அப்போ இது கெட் கேன்சல். அப்போ என்ன ஆகுது, ஏல 2a போயிடுச்சுன்னா -1a சமம் 1. அப்போ a சமம், ஸோ இந்த -1 அந்த பக்கம் போச்சுன்னா ஸோ வகுத்தல்ல 1 -1 ஆகும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -1. அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு -1 அப்படின்ட்டு. இப்போ a இஸ் ஈக்குவல் டு -1 கொண்டு போயிட்டு ஸோ நம்ம இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த ஈக்குவேஷனில் போடணும்? ஸோ நம்ம தான் பார்த்து வச்சிருக்கோம் இல்லையா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். ஏதோ ஒன்ல போட்டிருந்தாலுமே நமக்கு பியோட ஆன்சர் கிடைச்சிடும். நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ பாருங்க, a - b = 1 தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதில் ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, தட் இஸ் -1 போடுங்க, -b = 1 வருது. -b இந்த -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 ஆகும். ஸோ அப்போ 1 + 1 2 ஆயிடுது. -b = 2. அப்போ b = என்னன்னு கிடைக்குது, -2. அப்போ ஏவோட வேல்யூ -1 கிடைச்சிச்சு, பியோட வேல்யூ -2 கிடைக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு சி வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 4 ஈக்குவேஷன்ல எதுல போட்டால் மட்டும் கிடைக்கும்? ஏன்னா இங்க வந்து சியும் டியும் இருக்கு. அப்போ இங்க போய் போட்டிங்கன்னா டியோட வேல்யூ தெரிஞ்சாதான் சியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அது போடாதீங்க. இங்க பாருங்க, ஏவோட வேல்யூ தெரியும். அப்போ சியோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால என்ன பண்றோம், ஸோ நம்ம ஏவோட வேல்யூ தூக்கிட்டு போயிட்டு நம்ம a இஸ் ஈக்குவல் டு -1ங்கிற வேல்யூவை எதுல போடலாம்? ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன்ல பிரதியிட அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதினீங்கன்னா 2a + c = 5. அப்போ 2 × ஏக்கு பதில் என்ன போடலாம், -1 + c = 5. அப்போ 2 × -1 -2 + c = 5. c = இப்போ இந்த -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 ஆயிட்டு 5 + 2 = 7 அப்படின்னு ஆயிடும். அப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 7. இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம கிட்ட என்ன, டியோட வேல்யூ. டியோட வேல்யூ வேணும்னா நம்ம எந்த ஈக்குவேஷன் தான் போய் ஆகணும், கட்டாயமா 4th ஈக்குவேஷன். ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன், c = 7 4ல் பிரதியிட அப்படின்னு கொடுத்துருக்கேன். 4th ஈக்குவேஷன் என்ன, 3c + d = 2 தானே. அதில் சிக்கு பதிலாக 7 போடுங்க, என்ன கிடைக்கும், 3 7 21 போட்டாச்சு, + d = 2. அப்போ 21 அந்த பக்கம் கொண்டு போங்க, -21. அப்போ 21ல் 2 போச்சுன்னா 19. 21 தான் பெருசு, அப்போ -19. அப்போ டியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ தட் இஸ் ஏவோட வேல்யூ என்னது, -1, பியோட வேல்யூ -2 அண்ட் சியோட வேல்யூ 7, டியோட வேல்யூ -19. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.60 a சமம் 1 2 3 4 5 6 7 8 9, b சமம் 1 7 0 1 3 1 2 4 0 எனில் a + b ஐ காண்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்தா கட்டாயமா அட்டன் பண்ணிடுங்க மாணவ கண்மணிகளே. ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியா 2 மார்க் வாங்கி தந்துடும். ஜஸ்ட் கூட்டினா போதும், ஆன்சர் கிடைச்சிடும். பட் ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னா நீங்க கூட்டுறதுக்கு முன்னாடி அதனுடைய வரிசையை பார்க்கணும். வரிசை 2 சமமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம கூட்டுறது சரியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவனுடைய மேட்ரிக்ஸ் உடைய வரிசை பாருங்க 3/3. அதே போல பியினுடையதும் பாத்தீங்கன்னா 3/3. அப்ப நிச்சயமா நீங்க என்ன பண்ணலாம், ஸோ ரெண்டையுமே கூட்டுறதுக்கு இதுக்கு ரெண்டுக்குமே வேல்யூ இருக்கு. ஓகே ரைட். இப்போ என்ன பண்றீங்க, ஜஸ்ட் a + b போட்டுட்டு ஸோ அந்தந்த பிளேஸ்ல இருக்கக்கூடியது அப்படியே எடுத்து கூட்டினா முடிஞ்சு போச்சு. ஸோ நான் ஏவோட மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டேன், பியோட மேட்ரிக்ஸ் ப்ளஸ் போட்டு செகண்ட்ல போட்டுக்கிட்டேன். ரைட். இப்போ பாருங்க இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ 1 + 1, ஸோ அதான் 1 + 1. அடுத்து 2 + 7, அதான் 2 + 7. அடுத்து 3 + 0, ஸோ 3 + 0. அடுத்து 4 + 1 4 + 1. அடுத்து 5 + 3 5 + 3 ஆச்சு. ஓகே. அடுத்தது 6 + 1 6 + 1. அடுத்து 7 + 2 7 + 2. நெக்ஸ்ட் 8 + 4 8 + 4. 9 + 0 9 + 0. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுங்க, அவ்வளோதான் கிடைச்சிரும். ஸோ தட் இஸ் 1 + 1 2. 2 7 கூட்டினா 9, 3 0 கூட்டினா 3, 4 1 கூட்டினா 5, 5 3 கூட்டினா 8, 6 1 7, 7 2 9, 8 4 12, 9 0 சேர்த்துனா 9. ஸோ எல்லாமே நம்ம போட்டாச்சு. ரைட். எடுத்துக்காட்டு 3.61 குழு 1 குழு 2 குழு 3 எனும் 3 குழுக்களில் உள்ள மாணவர்களுக்கு 2 தேர்வுகள் நடத்தப்பட்டு தமிழ் ஆங்கிலம் அறிவியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களில் அவர்கள் பெற்ற சராசரி மதிப்பெண்களை A மற்றும் B என்ற அணிகளாக கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது எனில் 3 குழுக்களில் உள்ள மாணவர்கள் 2 தேர்வுகளிலும் பெற்ற மொத்த மதிப்பெண்களை காண்க. ஃபர்ஸ்ட் A எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் அறிவியல் கணிதம், இது வந்து B. இப்போ இது வந்து காலாண்டு, இதை வந்து அரையாண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் தமிழ் ஆங்கிலம் அறிவியல் கணிதம் கொடுத்துட்டாங்க. ஸோ குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 எல்லாமே கொடுத்துட்டாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ மார்க்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ ஜஸ்ட் அவங்க என்ன 2 தேர்வுகளும் பெற்ற மொத்த மதிப்பெண் தானே. இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல வாங்கினா மொத்த மதிப்பெண் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் கூட்டி சொல்லுவோம். இது அந்தந்த இடத்துல இப்போ இந்த இடம் எடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலா இங்க இந்த இடம் தானே. குழு A எக்ஸாம்ல குழு 1ல தமிழ் எக்ஸாம்ல எத்தனை மார்க் இது வாங்கியிருக்காங்க, 22 அப்படின்னா பில பாத்தீங்கன்னா குழு 1 20 மார்க் வாங்கியிருக்காங்க இல்லையா. அப்ப 22 20 கூட்டணும். அது அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இந்த
பட் இந்த கூட்டல் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு மட்டும் தான் கவனிக்கணும். ஸோ அந்த மேட்ரிக்ஸுடைய வரிசை, அதாவது அணிகளுடைய வரிசை சமமா இருக்கணும். அப்படின்னா தான் கூட்டல் கழித்தல் எல்லாம் நடக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, இது 3 ரோ இருக்கு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 குழு அப்படிங்கும்போது 3 ரோ, அதாவது நிறை. அப்போ அது ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கோங்க 3 அப்படின்ட்டு. அப்புறம் நிரல் பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ் அப்படின்ட்டு 4 நிரல் இருக்கு. தட் இஸ் காலம் இருக்கு. அப்ப 3/4 மேட்ரிக்ஸ் தானே. அதே போலதான் பி தேர்வுலயும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம டைரக்டா ஆட் பண்ணா முடிஞ்சு போச்சு. a plus b போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்னது 22க்கு நேரம் இங்க போயிட்டு 20 கூட்டிக்கோங்க. 15 plus 38 கூட்டிக்கோங்க. 14 plus 15 கூட்டிக்கோங்க. அடுத்து 23 plus 40 கூட்டிக்கோங்க. அப்புறம் 50 plus 18, 62 plus 12, 21 plus 17 போட்டுக்கோங்க. 30 plus 80, 53 plus 81, 80 plus 47, 32 plus 52, 40 plus 18 எல்லாம் போட்டாச்சா? 22 plus 20 என்னது 42, 15 plus 38 53, 14 plus 15 29, 23 plus 40ங்கிறது 63, 50 plus 18ங்கிறது 68, 62 plus 12ங்கிறது 74, 21 plus 17ங்கிறது 38, 30 plus 80ங்கிறது 110, 53 plus 81ங்கிறது 134, 80 plus 47 124 தரும். 32 plus 52ங்கிறது 84, 40 plus 18ங்கிறது 58 தரும். ஓகே, இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸும் பாத்தீங்கன்னா 3/4 மேட்ரிக்ஸா தான் இருக்கும், வரிசையுடைய மேட்ரிக்ஸ். இதுதான் நம்ம சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.62. ஸோ ஏ சமம் 1 3 -2 5 -4 6 -3 2 9. பி சமம் 1 8 3 4 9 6 எனில் ஏ பிளஸ் பிஐ காண்க. அணிகளுடைய வரிசை சரி இருந்தா மட்டும்தான் நம்மளால கூட்ட முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏங்கிற அன்னைக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நிறை, செகண்ட் நிறை, தேர்டு நிறை. ஓகேவா? அப்ப அது வந்து 3ன்னு போட்டாச்சு. அடுத்த 3 எதை குறிக்குதுன்னா நிரலை குறிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நிரல், செகண்ட், தேர்டு, மொத்தம் 3 நிரல். தட் இஸ் இதை வந்து ரோ அப்படின்போம் இல்லையா? ரோ ஃபர்ஸ்ட்ல எழுதியிருப்போம், காலம் அப்படிங்கறத செகண்ட்ல எழுதியிருப்போம். அதே பி அணியில பாருங்க, ஃபர்ஸ்ட் நிறை, செகண்ட், தேர்டு, அப்ப 3 எழுதியாச்சு. பட் நிரல் பாருங்க 1 2 2 தான் இருக்கு. அப்ப 3/2. ஓகேவா? எப்பவுமே அணியினுடைய கூட்டல்ல 2னுடைய வரிசையும் சமமா இருந்தா மட்டும்தான் இந்த ஏ பி அப்படிங்கிற 2 அணியையும் நம்மளால கூட்ட முடியும். எனவே ஏ மற்றும் பி என்ற அணிகள் வேறுபட்ட வரிசைகளை கொண்டிருப்பதால் இவைகளை கூட்ட இயலாது. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். 3.63 ஏ அப்படிங்கிற அணி பாத்தீங்கன்னா 7 8 6 1 3 9 -4 3 -1. பிங்கிற அணி 4 11 -3 -1 2 4 7 5 0 எனில் 2a plus bஐ காண்க. அணிகளை கூட்டுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அதனுடைய வரிசைகளை செக் பண்ணிக்கணும். இப்ப இது எத்தனை வரிசையுடையது? தட் இஸ் 3/3 அப்படின்ட்டு. ஸோ 3 நிறை 3 நிரல் இருக்கு. அதே போலதான் இந்த பிங்கிற அணி என்னது 3 நிறை 3 நிரல் இருக்கிறதுனால இது ரெண்டையும் நம்மளால கூட்ட முடியும். கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2a plus b, அதாவது ஏவை 2ஆல பெருக்கிட்டு அதுக்கப்புறம் b கூட ஆட் பண்ணுங்க, அப்படித்தானே? சரி, அப்ப நம்ம 2ஆல வந்து பெருக்கணும். அப்ப டோட்டலா 2ஆல பெருக்கணுங்கிறதுனால வெளியில போட்டாச்சு. பிளஸ் பண்ணி இந்த b அப்படியே நான் போட்டுக்கிட்டாச்சு. பட் இந்த அணில மட்டும் பாருங்க, நம்ம பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், சாதா பெருக்கல்ல ஒரு டைம் பெருக்குவோம் இல்லையா? பட் அணில ஒவ்வொரு டைமும் இப்ப இந்த 2 எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் 7 கூட பெருக்கணும், அப்புறம் 2 எடுத்துட்டு போயிட்டு 8 கூட பெருக்கணும், அப்புறம் 2 எடுத்துட்டு போயிட்டு 6 கூட பெருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம பெருக்கி பெருக்கி போடணும். ஸோ அதான் நான் கீழே போட்டிருக்கேன். பாருங்க, 2 பெருக்கல் 7 எவ்வளோ? 14. அடுத்து 2 பெருக்கல் 8 16, 2 6 12. அடுத்து 2 பெருக்கல் 1 2, 2 பெருக்கல் 3 6, 2 பெருக்கல் 9 18, 2 பெருக்கல் -4 -8, 2 பெருக்கல் 3 6, 2 பெருக்கல் -1 -2. ஓகே, பிளஸ் அது அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 2ஐயும் ஆட் பண்ணணும், அவ்வளவுதானே? ஸோ பாருங்க, இப்போ 14 இந்த பக்கம் என்ன இருக்கு? +4. அது 14 + 4 போட்டாச்சு. இங்க பாருங்க 16 + 11. அப்போ அது போட்டுக்கோங்க. 16 + 11 போட்டுக்கோங்க. அடுத்தது 12 பிளஸ் இன்ட்டு இங்க மைனஸ் இருக்கு. அப்ப ரெண்டையுமே பெருக்குனா என்ன கிடைக்கும்? பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் கிடைக்கும். அதான் இங்க போட்டிருக்கேன். ஸோ 3 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 2 பிளஸ் இன்ட்டு மைனஸ் -1. அப்ப 2 - 1. அடுத்து 6 பிளஸ் இன்ட்டு 2. அப்ப வந்து 6 + 2. அடுத்தது 18 + 4, 18 + 4. அடுத்தது -8 + 7, -8 + 7, 6 + 5, 6 + 5 போட்டாச்சு. -2 + 0. ஸோ அதுவும் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 14 4 கூட்டினா 18, 16 11 27,
12ல 3 போச்சுன்னா 9, 2ல 1 போச்சுன்னா 1, 6 + 2 8, 18 4 கூட்டினா 22, -8 + 7ங்கிறது -1, அப்போ 6 5 கூட்டினா 11, -2 + 0 -2. ஸோ இப்போ இதுவும் நமக்கு என்னதான்? ஸோ 3/3 இருக்கக்கூடிய வரிசை இருக்கக்கூடிய ஒரு அணி தான். அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.64 A சமம் 5 4 -2 1/2 3/4 √2 1 9 4. B சமம் -7 4 -3 1/4 7/2 3 5 -6 9 எனில் 4A - 3B ஐ காண்க. இப்போ சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பாருங்க. தட் இஸ் ஏக்கு பதிலாக 5 4 -2 அரை முக்கால் √2 1 9 4. அடுத்து பிக்கு பதிலாக -7 4 -3 4 7/2 3 5 -6 9 எல்லாம் போட்டாச்சு. ஓகே, இதுல என்ன மெயினா பார்க்கணும்னா இங்க பாருங்க, இங்கேயும் 3 நிறை 3 நிரல் இருக்கு, இங்கேயும் 3 நிறை 3 நிரல். தட் இஸ் 3 rows 3 columns. ஓகேவா? அப்போ இதனுடைய வரிசை என்ன? ஏவினுடைய வரிசை 3/3, அதே போல பியினுடைய வரிசையும் 3/3 இருந்தா மட்டும்தான் நம்மளால இதை கூட்டவோ கழிக்கவோ செய்ய முடியும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சமமா இருக்கனால இதை மேற்கொண்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? 4A - 3B அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம இது வரைக்கும் கூட்டலை பார்த்துருந்தோம், ரொம்ப எளிமையா பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த -3 இருக்கு இல்லையா, இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்ன பண்றேன், பிளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறேன். ஓகேவா? அப்ப 4A அப்படியே போட்டுக்கலாம். இந்த 4A அப்படியே 4A வந்துடும். -3Bக்கு பதிலாக பிளஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் -3 உள்ள பெருக்கிற மாதிரி கொண்டு போறேன் நான். அப்ப போடுறது கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஸோ -3 இன்ட்டு B. ரைட். இப்ப பாருங்க, அதே 4A - 3Bக்கு பதிலாக 4 ஏக்கு பதிலாக என்ன, இங்க இருக்கக்கூடிய இந்த A மேட்ரிக்ஸ் அணியை வந்து இங்க எழுதிக்கலாம். அப்புறம் பிளஸுக்கு பிளஸ் போட்டுக்கிட்டோம், அப்புறம் -3க்கு -3 போட்டுட்டு பிக்கு பதிலாக ஸோ பியினுடைய அணியை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். 4 கொண்டு போயிட்டு ஒவ்வொரு என்ட்ரி கூடவே நம்ம பெருக்கணும் இல்லையா? அப்ப பாருங்க, 4 கூட 5 பெருக்குனா என்ன கிடைக்கும் பாருங்க, இங்க போட்டிருக்கேன் 4 5 20. ஸோ அதான் 20 இங்க போட்டாச்சு. அடுத்தது 4 4 பெருக்குனீங்கன்னா ஸோ இங்க போட்டிருக்கேன் பாருங்க 16. ஸோ 16. அடுத்து 4 -2 இங்க போட்டிருக்கேன் பாருங்க, 4 -2ஆல பெருக்குனா -8. ஸோ அது இங்க போட்டாச்சு. அப்புறம் 4 பெருக்கல் 1/2. ஸோ 4 1/2ஆல பெருக்கும் போது என்ன நடக்குது? ஸோ இப்போ வந்து இதுக்கு இது அடிபடுது இல்லையா? ஸோ இதையும் அடிச்சோன்னா நமக்கு என்ன, 2 2 4. அப்போ அது 2ன்னு தான் போடணும். அப்போ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன இருக்குது? தட் இஸ் 4 பெருக்கல் 3/4. இப்போ 4 பெருக்கல் 3/4 போது இந்த 4ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 மட்டும்தான் வரும். ஸோ அதான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 4 பெருக்கல் √2. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். 4 √2 பெருக்கினா 4 √2 தான். அது அப்படியே போட்டாச்சு. அப்புறம் 4 பெருக்கல் 1ங்கிறது 4, அது ஆஸ் யூஷுவல் தெரியும். அப்புறம் 4 9 பெருக்குனா 4 9 36 தெரியும். ஸோ அதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 4 4 பெருக்குனா 4 16. ஸோ 16 போட்டாச்சு. ரைட். இப்போ பாருங்க, -3 கொண்டு போயிட்டு -7 கூட பெருக்கணும். ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, -3 -7 அப்படி போடும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடும். அண்ட் 3 21. அப்போ ப்ளஸ் 21. அதான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் -3 இன்ட்டு 4. ஸோ -3 4னா 3 12. மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டாச்சு. ரைட். அப்போ -12. அப்புறம் -3 இன்ட்டு -3 பாருங்க, 3 3 9 போட்டாச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ 9 போடணும். அதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ -3 இன்ட்டு 1/4. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். -3 இன்ட்டு 1/4ங்கிறது -3/4. அடுத்தது -3 இன்ட்டு 7/2 என்ன எழுதலாம்? -3 இன்ட்டு 7/2 -7 3 21. 21/2. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், -21/2. ஓகே, -3 இன்ட்டு 3 தெரியும், -9. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. நெக்ஸ்ட் -3 இன்ட்டு 5 என்னது? 5 5. இப்போ மைனஸ், அப்போ -15. -3 இன்ட்டு -6 மைனஸ்க்கு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 3 18. ஸோ போட்டிருக்கோம். இங்கே போட்டாச்சு. -3 இன்ட்டு 9. ஸோ -3 இன்ட்டு 9 போது 3 27. அண்ட் ஒரு மைனஸ் இருக்கும்போது போட்டுக்கலாம். ஓகே, அதுதான் இங்கேயும் போட்டாச்சு. ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அவ்வளோதானே. ஸோ பாருங்க, 20 கூட என்ன கூட்டணும்? இங்கே கூட்டல் இருக்கா? 21. அப்போ அதுதான் இங்கே போட்டாச்சு. 16 கூட்டல் -12. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுறதுனால 16 -12ன்னு போட்டுறோம். இங்கே டைரெக்டாக இங்கே நீங்கள் -3 கூட போடலாம். அப்படி போட்டாலுமே நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டைரெக்டாக மைனஸ் போட்டு மைனஸ் அப்படியே டைரெக்டாக பெருக்கி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் அதே தான் வரும். ரைட். இப்போ -8 + 9. அது -8 + 9. 2 -3/4. 2 -3/4. அடுத்து 3 -21/2. 3 -21/2. 4 √2 -9.
ஸோ 4√2 -9 போட்டாச்சு. அடுத்தது 4 -15 போட்டாச்சு. 36 18 16 -27 20 21 கூட்டினா 41. 16லேருந்து 12 கழிச்சா 4 -8 + 9 என்ன ஆகும் 1. 2 - 3/4 நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. 2 - 3/4 அப்படிங்கும்போது இந்த 2 கீழே என்ன இருக்குது 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதான் இங்க போட்டிருக்கேன். ஓகே, அப்ப இங்க பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மைனஸால. இப்ப நம்ம அதே ஒரு பொது வகுத்தலுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் 4 எல்சிஎம் மீசியமா எடுக்கிறேன். அப்ப என்ன ஆகுது, இது 4 மாத்தணும். அப்போ 1 × 4ன்னு போடும்போது மேலேயும் 4ஆல பெருக்கணும். அப்ப 2 × 4 8. ஸோ அப்ப கீழே 4 இருக்கு 2 பக்கமும், அதனால 4 நான் பொதுவாக எடுத்துட்டா. மேலே 8 - 3 8ல் 3 போச்சுன்னா 5 5/4. ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன் 5/4 அப்படின்ட்டு. ரைட். அடுத்தது 3 - 21 கீழ் 2 அதுவும் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ 3 கீழே என்ன இருக்கு 1 இருக்கு. இங்க 2 நம்ம வந்து எல்சிஎம்மா எடுக்கலாம். எடுத்தோம்னா ஸோ இது 2ஆல பெருக்குனா மேலேயும் 2ஆல பெருக்கணும். அப்போ 3 2 6ன்னு ஆயிடுது. -21 கீழ் 2. அப்போ 21ல் 6 போச்சுன்னா எவ்வளோ -15 கீழ் 2. அப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கேன் -15 கீழ் 2. நெக்ஸ்ட் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து √2ன்றதுனால நீங்கள் அப்படியே தான் போட்டாகணும். ஓகே, அப்போ 4√2 -9ன்னு போட்டாச்சு. அடுத்து 4 - 15 15ல் 4 போச்சுன்னா 11. 15 தான் பெருசு. அப்போ -11. 36 18 கூட்டினா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 54. இப்போ 16 - 27 27ல் 16 போச்சுன்னா 11 தெரியும். 27 தான் பெருசு. அப்போ மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.65 கீழ்கண்ட அணி சமன்பாட்டிலிருந்து ABCD ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. D8 3BA + 3A - 2 - 4 சமம் 2 2A B 4C + 0 1 -5 0. இப்போ சொல்யூஷன்ல பாருங்க, கொடுத்துருக்கூடிய அப்படியே எழுதிக்கிட்டேன். பட் இதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கணும், எல்லாமே ஒரே டைப் ஆஃப் ஒரே வரிசையுடைய அணியான்னு பார்க்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா 2x2 வரிசையுடைய அணி தான். இதுவும் அப்படிதான், இதுவும் அப்படிதான், இதுவும் அப்படிதான். அப்போ இதுல வந்து நம்ம அந்த கூட்டல் கழித்தல்லாம் ஈஸியா பண்ணலாம். ஓகே, ரைட். அப்ப பாருங்க, இந்த நடுவில் வந்து கூட்டல் தானே இருக்கு. அப்ப கூட்டல்னா என்ன எழுதுவோம், D கூட்டல் 3ன்னு தானே போடுவோம். அதான் இங்க போட்டாச்சு. 8 கூட்டல் A போட்டாச்சு. 3B பிளஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கும்போது மைனஸ் தான் வரணும். ஏன்னா நடுவில் பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் தான் நீங்க சேர்த்து எழுதிருக்கணும். அப்ப 3B - 2. அடுத்து A - 4 எழுதியாச்சா. அப்புறம் 2 + 0 இங்க இருக்கு. அப்ப 2A + 1 இங்க இருக்கு. B + -1 -5 அப்படிங்கும்போது B -5 டைரக்டா போட்டுக்கலாம். ஸோ B - 5. அடுத்து 4C + 0 4C + 0. ஓகே, போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து சமம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த சமம்ங்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு சமம் இது. தட் மீன்ஸ் A11 இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது இங்கே A11க்கு சமமா இருக்கும். A12னா A12க்கு சமம். A21 அப்படின்னா A21க்கு சமம். A22னா A22க்கு சமம். ஓகேவா. இப்போ D+3ங்கிறது எதுக்கு சமமா இருக்கு, 2 + 0 2க்கு சமம். அதான் இங்க போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துட்டேன். அடுத்து 8 + A அப்படிங்கிறது எதுக்கு சமம், 2A + 1க்கு சமம். ஸோ அது அப்படியே போட்டுட்டு அதுக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் பேர் கொடுத்துட்டேன். அடுத்து 3B - 2ங்கிறது B - 5க்கு சமம். அது சமம் குறியீடு போடணும், ஏன்னா இங்கே சமம் இருக்கு இல்லையா, அதனால மறந்துடாதீங்க. ஓகே, அப்போ அதை 3ன்னு போட்டுட்டாச்சு சமன்பாடு. அடுத்து A - 4ங்கிறது எதுக்கு சமமா இருக்கு, 4C + 0. அப்போ அது 4C தானே. அப்போ அது என்னது, அது 4வது சமன்பாடா எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன, ABCDயோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதனாலதான் இது சமன்பாடா நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சமன்பாட்டில இருந்து பாருங்க, எது மட்டும்தான் வேரியபிளா இருக்கு, D மட்டும்தான். மீதிப்படி 3 2ங்கிறதெல்லாம் நம்பர் தான். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு நம்ம டியோட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படித்தானே. ஓகே, அப்ப நான் அதை தான் இங்க போட்டிருக்கேன். D+3 = 2. அப்போ 3 அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 2 - 3 அப்போ -1. அப்போ டியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்தது செகண்ட் சமன்பாடுல இருந்து பாருங்க, 8 + A சமம் 2A + 1 தானே. இப்போ இது ரெண்டுலையுமே எது மாறியாக இருக்கு, அப்போ A மட்டும் தானே மாறி. அப்போ மீதி எல்லாம் நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்போ ஈஸியா இதுல இருந்து A வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால 8 + A = 2A + 1 போட்டாச்சு. இப்போ இந்த 2A இந்த பக்கம் கொண்டு வரேன். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2A ஆயிடும். இந்த 8 நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 1 - 8 ஆயிடும். அப்போ இது -A சமம் -7 ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால நான் அடிச்சேன்னா ஸோ A சமம் 7ன்னு ஆயிடுச்சு. ஸோ ஏவோட வேல்யூவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது இங்க பாருங்க, 3B - 2 சமம் B - 5. இப்போ இதுல இருந்து எதை நம்ம கண்டுபிடிக்கலாம், நீங்களே சொல்லலாம் ஈஸியா. தட் இஸ் B தான் கண்டுபிடிக்க முடியும். எஸ், அப்போ 3B - 2 சமம் B - 5 போட்டுட்டு இந்த B இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -B ஆயிடும். -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 ஆயிடும். அப்போ 3B ல இருந்து 1B போச்சுன்னா 2B, -5ல இருந்து 2 போச்சுன்னா -3.
இந்த 2 பெருக்கல்ல இருக்கிறதுனால அது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலா மாறிடும். அப்போ பியோட வேல்யூ என்னது? -3/2. அடுத்தது இப்போ இங்க பாருங்க, a - 4 = 4c + 0 இருக்கா? இதுல c அப்படின்ட்டு ஒரே மாறியில இல்லை. இங்க a இருக்கு, இங்க c இருக்கு. அப்ப நிச்சயமா இந்த இடத்துல நம்ம என்னது ஏக்கு வேல்யூ போடணும். நாம தான் a கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே 7ன்ட்டு. அப்ப அந்த 7 கொண்டாந்து இங்க போட்டோம்னா போதும். அப்படிதானே? ஸோ இப்போ a - 4 = 4c எழுதிட்டேன். ஏக்கு பதிலாக 7 போட்டோம்னா 7 - 4 என்ன? 3. அப்ப 4c = 3 அப்படின்னா c சமம் இப்போ 3 இந்த பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலா மாறிடும் 3/4. அப்ப அதை தான் இங்க எழுதியிருக்கேன். c = 3/4. எனவே a = 7, b = -3/2, c = 3/4, d = -1. இதுதான் நம்ம சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.66. a = 183 350 876, b = 8 - 6 - 4 2 11 - 3 0 1 5, c = 530 -1 - 7 2 1 4 3 எனில் பின் வருவனவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3a + 2b - c. செகண்ட் கொஸ்டின் 1/2a - 3/2b. இப்போ a சமம் b சமம் c சமம் அதாவது இருக்கிறத எழுதிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? 3a + 2b - c தானே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 3a + 2b, இந்த மைனஸ் c வந்து பிளஸ் இன்ட்டு -1 × c அப்படின்னு போட்டுக்க போறேன். ரைட். இப்போ பாருங்க, இப்போ 3 போட்டு a இங்க இருக்கக்கூடிய a எல்லாத்தையும் நான் இங்க எழுதிட்டேன். அண்ட் +2 இங்க போட்டிருக்கோம்ல, +2 போட்டு இங்க b எல்லாத்தையும் எழுதிட்டேன். அண்ட் பிளஸுக்கு பிளஸ் போட்டேன், -1க்கு -1, c பூரா இங்க எழுதிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? உள்ள பெருக்க போறேன். அவ்வளவுதான். இப்போ பாருங்க, இந்த 3ஐயும் 1ஐயும் பெருக்குங்க 3, 3ஐயும் 8ஐயும் பெருக்குங்க 24, 3 3 9, 3 3 9, 3 5 15, 3 0 0, 3 8 24, 3 7 21, 3 6 18, பிளஸ் 2 8 16, 2 6 -12, அதாவது மைனஸ் இருக்கிறதுனால -12, 2 4 8 மைனஸ் இருக்கிறதுனால -8, 2 2 4, 2 11 22, 2 3 6 மைனஸ் இருக்கிறதுனால -6, 2 0 0, 2 1 2, 2 5 10. ஓகே, இப்போ -1 உள்ள பெருக்கிக்கோங்க. -1 × 5 -5, -1 × 3 -3, -1 × 0 0, -1 -1 பெருக்குனா +1, -1 -7 பெருக்குனா +7, -1 + 2 பெருக்குனா -2, -1 × -1 சாரி -1 × +1 -1, -1 -1 × 4 -4, -1 × 3 -3. அந்த பிளேஸ்ல இருக்கிறது அங்கங்க போட்டு கூட்டுங்க. ஓகே, இப்போ பாருங்க 3 + 16 -5 அதான் இங்க எழுதிட்டேன். அடுத்து 24 -12 -3 இங்க எழுதியாச்சு. 9 -8 0 எழுதியாச்சு. 9 4 1 இதெல்லாம் கூட்டிக்கோங்க. 15 + 22 + 7 போட்டாச்சு. 0 -6 -2 போட்டாச்சு. 24 + 0 -1 போட்டாச்சு. 21 2 -4 போட்டிருக்கேன். 18 + 10 -3 எல்லாம் போட்டாச்சு. ரைட். இப்போ பாருங்க, 3 16 கூட்டினா 19ல் 5 போச்சுன்னா 14, 24ல் 12 போச்சுன்னா 12, 12ல் 3 போச்சுன்னா 9, 9லேருந்து 8 போச்சுன்னா 1, 9 4 13 + 1 14, 15 22 37, 37 7 44, -6 -2ங்கிறது -8, 24ல் 1 போச்சுன்னா 23, 21 22 23, 23ல் 4 போச்சுன்னா 19, 18 10 28 -3 25. பாருங்க, இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ் தான். ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? 1/2a - 3/2b தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை இப்போ எழுதிக்கிறேன். இப்போ பாருங்க, இது ரெண்டுலையுமே 1/2 1/2 காமன் வர மாதிரி இருக்குல்ல, அதை தான் நான் இங்கே பாருங்க 1/2a அப்படியே போட்டாச்சு. -3 நான் என்ன எழுதியிருக்கேன்னா 1 3 3ன்ட்டு பெருக்கி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நான் அடுத்த ஸ்டெப்பில் 1/2 வெளியில் எடுத்துடலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக 1 3 3/2b அப்படின்னு போட்டேன். இப்போ பாருங்க, இதுலேயும் 1/2 இதுலேயும் 1/2 காமனாக இருக்குது. சரி, இப்போ என்ன ஆகுது? 1/2a - 1/2 இன்ட்டு இந்த 3b தனி பண்ணிக்கிறேன். அடுத்து தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 1/2வையும் இங்கே இருக்கக்கூடிய 1/2வையும் நான் காமனாக எடுத்துட்டேன்னா என்ன வரும்? a - 3bன்னு வரும். இப்போ இந்த -3bயை கூட நான் எப்படி எழுத போறேன்னா ப்ளஸ் இன்ட்டு -3b அப்படின்னு எழுதிக்க போறேன். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணேன்னா எழுதுறது ஈஸி. இல்லை உங்களுக்கு டேரெக்டாக -3b பண்ணி
போட தெரிஞ்சாலும் ஓகே, அப்படியும் நீங்கள் போடலாம். ரைட். இப்போ பாருங்கள் 1/2 a ப்ளஸ் ஆஃப் -3 இன்ட்டு பின்னு போட்டாச்சு. இதில் அரை போட்டுக்கோங்க. ரைட். இப்போ ஏக்கு பதிலாக ஏல இருக்கக்கூடிய நம்ம கணக்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த இருக்கக்கூடிய ஏவை இங்கே போட்டுக்கிட்டேன். அண்டு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு -3 போட்டாச்சு. அப்புறம் பி கணக்கில் இருக்கக்கூடிய பி அப்படிங்கிறத போட்டுக்கிட்டோம். ஓகே. இப்போ பாருங்கள் இந்த 1/2 ஒன்றும் பண்ண வேண்டாம், கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரியான அணி குறியீடு போட்டிருக்கேன். அது இல்லாமல் மறுபடியும் இந்த அணி உள்ளுக்குள்ளே செப்பரேட்டாக 2 டைம் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிரேசஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ரைட்டு. இப்போ பாருங்கள் இந்த 1 8 3 3 5 0 8 7 6 அது அப்படியே தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இதில் எந்த அல்டரும் இல்லை. இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், -3 உள்ள ஒவ்வொன்றிலையும் பெருக்கணும். ஓகே. 3 8 24 மைனஸ் இருக்குது, அப்போ -24. 3 6 18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18. 3 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12. 3 2 6 மைனஸ் 6. 3 11 33 தான், ஆனால் மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் 3 3 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ் 9. இப்போ 3 0, அதாவது -3 எது இருந்தாலும் 0வோட பெருக்குன்னா 0 தான், அதான் இங்கே போட்டிருக்கு. அப்போ -3 இன்ட்டு 1 -3 தான். -3 இன்ட்டு 5 -15. இப்போ இந்த 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. தட் இஸ் இப்போ பாருங்க இந்த 1ஐயும் -24ஐயும் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இனிமேல் நீங்கள் டேரெக்டாக அப்படி எப்படி போட்டிங்கன்னா வந்துடும். ஓகே. அடுத்தது 8 + 18 இங்கே போட்டாச்சு. அடுத்தது 3 + 12 ஸோ போட்டாச்சு. அடுத்தது 3 -6 அதை இங்கே போட்டிருக்கேன். 5 -33 இங்கே போட்டாச்சு. அடுத்தது 0 + 9 இங்கே போட்டாச்சு. அப்புறம் 8 + 0 அது போட்டாச்சு. 7 -3 இங்கே போட்டிருக்கு. 6 -15 ஸோ 6 -15 போட்டாச்சு. அந்த 1/2 போட்டு இப்போ 24ல் 1 போச்சுன்னா -23. 8 18 கூட்டினா நமக்கு 26. 3 12 கூட்டினா 15. 3 6 கழிச்சோன்னா -3. ஸோ 33ல் 5 போச்சுன்னா 28, மைனஸ் தான் பெருசு, அப்போ -28. ஸோ 9. அடுத்தது இது 8. அடுத்தது 7ல் 3 போச்சுன்னா 4. 15ல் 6 போச்சுன்னா 9, மைனஸ் தான் பெருசு, அப்போ -9. இப்போ இந்த ஸ்டெப்ல இந்த 1/2 கொண்டாந்து உள்ள பெருக்கிக்கோங்க. ஓகேவா? அப்போ 1/2 இன்ட்டு -23 அப்படின்னு போட்டா -23 2 ஒண்ணுமே இல்லை, எல்லாத்துலயும் π/2 போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ 26 இருந்தா 26 2, 15 இருந்தா 15 2, -3னா -3 2, -28னா -28 2, 9னா 9 2, 8னா 8 2, 4னா 4 2, -9னா -9 2. ஓகே. இப்போ இதுல எதெல்லாம் அடிக்கலான்னு பாருங்க. ஸோ இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ -23 2 அப்படியே போட்டுக்கோங்க. பட் இதை பாருங்க 1 2, ஸோ 13 2 26ன்னு போடலாம். ஸோ அதான் இங்கே 13 ஆன்சர் வந்துச்சு. அடுத்தது 15 2 ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ -3 2 ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ -3 2. இப்போ இங்க பாருங்க 1 2, ஸோ -14 2 28, ஸோ -14 வரும். அப்போ 9 2 அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் 4 2 8, அப்போ 4 போட்டுக்கோங்க. இங்க பாருங்க 1 2, ஸோ 2 2 4, இப்போ 2 போட்டுக்கோங்க. -9 2 அப்படியே போட்டுக்கோங்க. இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ் தான். ஓகே. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.67 A = 1 2 0 3 1 5 B = 8 3 1 2 4 1 5 3 1 எனில் ABஐ காண்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன், அடுத்து Bங்கிற அணியையும் எழுதிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கல் பண்றதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும்னா அதனுடைய வரிசையை செக் பண்ணிக்கணும். பாருங்க இதோடைய வரிசை என்ன? ஸோ 1 2 0ங்கிறது ஒரு ரோ, அடுத்த ரோ 3 1 5. ஓகே. அப்போ வந்து 2 ரோ இருக்கு, அப்போ தான் ரெட் போட்டாச்சு. ரைட். அப்புறம் எத்தனை காலம் இருக்கு பாருங்க, 1 3 2 1 0 5ன்னு 3 காலம் இருக்கு, அதனால 3. ஓகே. அப்போ இது வந்து 2/3 வரிசையுடைய ஒரு அணி, அதாவது 2 நிறை 3 நிரல் இருக்கக்கூடிய ஒரு அணி. அதே போல இங்க பியோட அணியை பாருங்க, தட் இஸ் 8 3 1 2 4 1 5 3 1ன்ட்டு 3 ரோ இருக்கு. அண்ட் எத்தனை காலம் இருக்கு பாருங்க, 3 காலம். ஸோ 8 2 5 3 4 3 1 1 1ன்ட்டு 3 காலம் இருக்கு. அப்போ இது 3/3. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி 2 அணியை கொடுத்து பெருக்க சொன்னாங்கன்னா நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது இந்த வரிசையை தான். இந்த வரிசை என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு பாருங்க இந்த 2/3க்கு பதிலாக 2/3, 3/3க்கு பதிலாக 3/3. ஓகேவா? நீங்க இப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டையுமே இப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. ஆக்சுவலா இது ரெண்டுமே ஒரே போல இருக்கணும், அப்பதான் கேன்சல் பண்ண முடியும். அப்ப கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்குது, 2/3. 2/3 அணி நம்மளுக்கு ஆன்சர்ல பாத்தீங்கன்னா 2/3. தட் மீன்ஸ் 2 ரோ இருக்கும் அண்ட் 3 காலம். 3 காலம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ வந்து நான் நீங்க ஏன் இங்க வந்து ஒரு ஏபியோடைய மேட்ரிக்ஸ் போடாம போட்டிருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரியான சம்ஸ்ல நீங்க ரொம்ப சிம்பிளா என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க
இந்த ரெண்டுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் ஒரு கிடைமட்ட கோடு போடுங்க. ஃபர்ஸ்ட் அணியில், இந்த ஏங்கிற அணியில் ஃபர்ஸ்ட் ஒரு கிடைமட்ட கோடு. ஸோ அந்த கோடு நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? பி தானே. அந்த பிங்கிற அணியில் பாருங்க, மறுபடியும் இப்படி செங்குத்து கோடு போட்டுக்கோங்க நடுவில் கேப்பில். ஸோ செங்குத்து கோடு, ஓகேவா? அப்போ அந்த மாதிரி 2 செங்குத்து கோடு இப்படி போட்டுருங்க. அப்போ இந்த மாதிரியான ஃப்ரேமை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. நீங்கள் போடுறது எளிமையாக இருக்கும். ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஏன்னா ஆக்சுவலாக இப்படி பெருக்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பெருக்கும் போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகுங்கிறதுனால நான் இந்த மாதிரி போட சொல்கிறேன். இந்த கிடைமட்ட கோட்டை தான் நான் இங்கே வந்து ஏபி மேட்ரிக்ஸில் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்கள், 2 செங்குத்து கோட்டை நீங்கள் 2 செங்குத்து கோடு இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த கிடைமட்ட கோடு எங்கே பிரித்தோம்? நம்ம 7 பிரித்தோம் இல்லையா? அப்போ இந்த பிரித்ததுனால இந்த மேலே இருக்கக்கூடிய 1 2 0ங்கிறது எப்போவுமே மேலே தான் வரணும். அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 1 2 0 1 2 0 1 2 0 அப்படின்னு. ஓகே, அடுத்தது கீழே என்ன இருக்குது? 3 1 5 இருக்குது இல்லையா? அப்போ அது கீழே தான் வரணும், அந்த கோட்டுக்கு கீழே தான் வரணும். அப்போ 3 1 5 3 1 5 3 1 5ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்? இந்த செங்குத்து கோடு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கோடு. அப்போ இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது. அப்போது இங்கே அந்த செங்குத்து கோடு இருக்குன்னா ஸோ இது இந்த பக்கம் தான் வரணும். ஸோ அப்போ 8 2 5ங்கிறது அந்த 1 2 0 இருக்கு இல்லையா? அதுக்கு நேராக எழுதிக்கோங்க. அப்போ 1 கீழே 8 2 கீழே 2 0 கீழே 0 0 கீழே 5. அடுத்தது மறுபடியும் என்னது? ஸோ இப்போ 3 1 5 எழுதியிருக்கீங்க இல்லையா? அதுலேயும் கீழே பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது பாருங்க கோட்டுக்கு லெஃப்ட் சைடு வருது, அதனால நீங்கள் அதை தான் அங்கே தான் போடணும். ஓகேவா? அப்போ 8 2 5ங்கிறத கீழேயும் எழுதிக்கணும். அப்போ 3 கீழே 8 1 கீழே 5 2 1 கீழே 2 5க்கு கீழே 5 போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, சென்டரில் தான் என்ன இருக்குது? 3 4 3 இருக்கா? அப்போ சென்டரில் தான் அந்த 3 4 3 3 4 3 போடணும். ஓகே, அந்த நம்பர்ஸ்க்கு நேராக போட்டுக்கோங்க, ஏன்னா அதை நம்ம பெருக்க போகிறோம் அதனால. நெக்ஸ்ட் இப்போ இது லாஸ்ட்டில் இருக்குது. அப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது கூட 1 1 1 1 1 1 அப்படின்னு போட்டுருங்க. இது அப்படியே பெருக்குங்க. 1 8 பெருக்குங்க 8 2 2 பெருக்குங்க 4 0 5 பெருக்குனா 0. இது 1 3 3 2 4 8 0 3 0 1 1 1 2 1 2 0 1 0. அடுத்தது இங்கே பார்க்கணும், 3 8 24 1 2 2 5 25 3 1 3 பெருக்குனா 9 1 4 4 3 15 3 1 3 1 1 1 தான் 5 1 5. இது எல்லாமே பெருக்கல் தான். எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பெருக்குறீங்க, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் அணிகளுடைய பெருக்கல்னால ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கோங்க. பெருக்கினதுக்கப்புறம் இங்கே என்ன நம்ம வந்து கூட்டல் போட்டிருக்கோம்னா, ஸோ அதுக்கப்புறம் இதை கூட்டணும். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே கன்ஃபியூஷன்ஸ் ஆகிடும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ ரொம்ப சிம்பிள், எல்லாத்தையும் கூட்டினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதான் கூட்டல் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட்டல் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஓகே, பாருங்கள், 8 4 கூட்டினீங்கன்னா 12 12 + 0 12 தான். அதான் இங்கே போட்டிருக்கேன். 3 8 கூட்டுங்க 11 1 2 கூட்டினீங்கன்னா 3 24 2 26 26 + 25 வந்து 51 9 4 13 + 15 28 3 1 4 + 5 9. ஓகே, இப்போ பாருங்க, ஃபைனல் மேட்ரிக்ஸ் நமக்கு என்னதான் கிடைச்சிருக்கு? 2/3. இதானே ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். ஸோ என்னன்னு பார்த்துருந்தோம், இங்கே பார்த்தோம் இல்லையா? என்னன்னு பார்த்துருந்தோம், தட் இஸ் இங்கே 2/3 மேட்ரிக்ஸாக தானே வரும்னு நம்ம பார்த்தோம். அதே தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.68, அதாவது A சமம் 2 1 1 3 B சமம் 2 0 1 3 எனில் AB மற்றும் BA காண்க. மேலும் AB சமம் BA என்பது சரியா என ஆராய்க. இப்போ சொல்யூஷன் பாருங்க, தட் இஸ் A is equal to 2 1 1 3 B is equal to 2 0 1 3 அண்ட் இப்போ என்னது, நம்ம ABயும் BAயும் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, AB வந்து BAக்கு சமமா அப்படின்ட்டு ஆராய சொல்றாங்க. தட் இஸ் ஆராய்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட், இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் AB அப்படிங்கிறது, அதாவது A × B தான் ABன்னு சொல்லுவாங்க. அந்த ABயை வந்து நான் LHSன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் BA வந்து RHS எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ LHS வந்து நம்ம போட போறோம், தட் இஸ் AB. ஓகே, AB போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் பார்க்கணும். என்ன, அதனோட வரிசைகளை ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம வந்து அது பண்ண முடியுமா இல்லையான்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்க, இங்கே 2/2 இருக்கு, அதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது இங்கே பாருங்க 2/2 இருக்கு. ஓகேவா, இங்கே எழுதியிருக்கேன். அப்போ என்ன நடக்குது பாருங்க, தட் இஸ் இந்த 2 இப்படி நம்ம கேன்சல் பண்றோம்னு நம்ம மனசுல வச்சுக்கணும். பட் அதை கேன்சல்லாம் கிடையாது, பட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மிஞ்சுறது என்னது, இந்த 2. ஓகேவா, அப்போ 2/2 வருதான்னு பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே, அப்போ நம்மளுடைய ஆன்சரும் 2/2ல தான் வரும். அண்ட் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ணணும். ஓகேவா, சரி. இப்போ நான் வந்து AB எழுதிட்டு என்ன பண்ணுறேன்,
ஸோ ஏவோடையது எல்லாத்தையும் அப்படியே நான் இங்கே எழுதிட்டேன். அப்படியே அடுத்தது பி அப்படிங்கும்போது பிஎம் பக்கத்தில் நான் போட்டுக்கிட்டேன். அணிகளுடைய பெருக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஏங்கிற அணிக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு நடுவில் ஒரு கோடு போட முடியும் தானே. அப்போ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த கோடு. ரைட். இப்போ பிங்கிற அணியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிடைமட்ட கோடு, அதாவது படுக்கை கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்குத்து கோடு போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? இது எத்தனை போட முடியுது? ஒன்று தானே போட முடியுது. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ அப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுதா? ஓகே. போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2 1 இது மேலே, இந்த கோட்டுக்கு மேலே தானே இருக்கு. அப்போ இந்த கோட்டுக்கு மேலே மட்டும்தான் அந்த 2 1 2 1 எழுதுறோம். அந்த கோட்டுக்கு கீழே என்ன இருக்கு? 1 3. அப்போ 1 3 1 3 எழுதிக்கோங்க. ஓகே. இந்த கோடு இருக்கு இல்லையா, ஸோ நான் இங்கே போட்டுருல இந்த கோடு, இந்த கோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது இந்த பக்கம் சைடு 2 1 இருக்கு. அப்போ அதை 2 1ன்ட்டு மேலே கீழே எழுதிடாதீங்க, இங்கேயே எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்தந்த நம்பருக்கு நேராக எழுதணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த கோட்டுக்கு இந்த சைடு 2 1 எழுதிட்டேன். அப்போ கீழ்ப்பக்கமும் எழுதணும். அப்போ 2 1 எழுதிட்டேன். ரைட். இப்போ இந்த கோட்டுக்கு அந்த சைடில் என்ன இருக்குது? 0 3. அப்போ 2 கீழே 0 1 கீழே 3. அடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும்? அதே 0 3 கீழே இருக்கக்கூடிய 1 கீழே 0 3 கீழே 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி வந்ததை இப்போ நம்ம பெருக்கணும். ஸோ இது அணிகளின் பெருக்கல். ஃபர்ஸ்ட் பெருக்கி கூட்டிக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெருக்கல் நடக்கணும். ஓகேவா? அப்போ என்னது? 2 2 என்ன? 4. ஓர் 1 1. அப்புறம் 2 0 0 தான். ஓர் 3 3. ஓர் 2 2. 3 1 3. ஓர் 0 0. 3 3 9. அப்படி வந்துச்சு இல்லையா? இந்த விடையை நம்ம என்ன பண்ணணும்னா கூட்டிக்கணும். ஓகேவா? ஸோ 4 + 1 5. அடுத்து 0 + 3 3 தான். 2 + 3 5. 0 + 9 9. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல இந்த கிடைமட்ட கோடும் அந்த செங்குத்து கோடும் போட்டிங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் நீக்கிடலாம். ஆக்சுவலாக நம்ம கடைசியில் ஒரு 2x2 அணியத்தை நம்ம உருவாக்கிட்டோம். ஸோ இதுதான் என்னது? LHS. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? BA பார்க்கணும். BAயும் ஏவும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே. இப்போ இதுவும் பாருங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் தான். அண்ட் இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ நான் முன்ன சொன்னது போல் என்ன பண்ணோம்? தட் இஸ் 2x2 2x2. ஓகேவா? இதுவும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் இப்படி அடிப்போம். அடித்தா என்ன நம்மளுக்கு ஆன்சரில் வரும்? 2x2 மேட்ரிக்ஸ். அதாவது 2x2 வரிசையுடைய அணிகள் தான் நமக்கு விடையில வரும். ஸோ அதை நீங்கள் தெளிவுபடுத்திட்டு தான் நீங்கள் பெருக்கலே செய்யணும். BA சமம் என்னன்னா, B ஃபுல்லாக எழுதியாச்சு, A ஃபுல்லாக எழுதியாச்சு. ஓகே. ரைட். இப்போ என்னது? ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிடைமட்ட கோடு போடணும். ஓகேவா? அடுத்ததாக இருக்கக்கூடியதுல நம்ம செங்குத்து கோடு போடணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த கோடுகளை இங்கே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதான் வந்து இங்கே போட்டிருக்கேன். இது வந்து கிடைமட்ட கோடு, அது வந்து செங்குத்து கோடு. போட்டாச்சா? போட்டு இப்போ 4 பிரிச்சிட்டோமா? பிரிச்சோடனே இப்போ என்ன பண்ணணும்? ஸோ இங்கே மேலே இருக்கு இல்லையா, இந்த மேலே இருக்கக்கூடியதை நீங்கள் 2 0ன்னு போட்டுக்கிறீங்க. 2 0ன்னு மேலே தான் எழுதிக்கணும். அதே போல் 1 3ங்கிறத பாருங்கள், நான் கீழே தான் எழுதியிருக்கேன். இந்த கோட்டுக்கு கீழே 1 3 1 3. ஓகே. ரைட். ஸோ இந்த கோட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது 2 1. நான் 2 1 இந்த கோட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயே எழுதிக்கணும். 2 1 2 1. ரைட் சைடில் இருக்கிறத நம்ம ரைட் சைடில் எழுதணும். அப்போ 1 3 1 3 எழுதிக்கோங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்தது நம்ம பெருக்கணும். இப்போ இந்த 2யும் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4. 0வையும் 1ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? 0. 2யும் 1ஐயும் பெருக்குங்க 2. 0 3ம் பெருக்குனா 0. ஓர் 2 2. 3 1 3. ஓர் 1 1. 3 3 9. பெருக்கி போட்டதை இந்த என்ன பண்ணுவோம்? அடுத்தது நம்ம கூட்டுவோம் இல்லையா? ஓகே. அப்போ 4 + 0 4. அடுத்து 2 + 0 2. 2 + 3 5. 1 + 3 10. இது நமக்கு என்னது? RHS. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ LHS என்ன எழுதியிருக்கோம் அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். LHS வந்து என்ன கிடைச்சிருந்தது? 5 3 5 9. RHS என்ன கிடைச்சது இப்போ? தட் இஸ் 4 2 5 10. ஓகேவா? இது ரெண்டும் சமமா? இப்போ இங்கே 5 இருந்தால் இங்கேயும் 5 தான் இருக்கணும். அப்படின்னா தான் அது சமம். ஸோ எனவே ஃபர்ஸ்ட்லேயே நம்மளுக்கு இது என்னன்னா சமம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த 2 அணியும் சமம் இல்லை. எனவே ABயும் BAவும் சமம் இல்லை. எடுத்துக்காட்டு 3.69. A சமம் 2 - 2 √2 √2 2 மற்றும் B சமம் 2 √2 √2 -√2 2 எனில் அணியின் பெருக்கலை பொறுத்து A மற்றும் B என்ற அணிகளுக்கு பரிமாற்று விதி உண்மை என காட்டுக. இப்போ கொஸ்டின்ல இருக்கிறது போல A B ரெண்டையுமே நான் எழுதிக்கிட்டேன். ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க? தட் இஸ் பரிமாற்று விதி அப்படி கேட்குறாங்க. பரிமாற்று விதினா ஒன்றும் இல்லை.
ஸோ ஏவையும் பியையும் பெருக்கிறதுங்கிறது பியையும் ஏவையும் பெருக்கிறதுக்கு சமமா இருக்கணும், அவ்வளவுதான். ஏவை போட்டுட்டு அப்புறம் பியால பெருக்கிக்கணும், இங்க வந்து பியை போட்டுட்டு அப்புறம் ஏவால பெருக்கணும். இது ரெண்டும் சமமானு ப்ரூவ் பண்ணணும், அதுதான் கேட்டிருக்காங்க. நான் இப்போ இந்த ஏபியை வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பி இன்ட்டு ஏவை ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிட்டேன். ஓகே, இப்போ எல்ஹெச்எஸ் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் போட்டுக்கிட்டேன். ஏபியில் ஏ ஃபர்ஸ்ட் போடணும், ஸோ ஏவை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் போட்டேன். அடுத்தது பியை வந்து செகண்ட்ல போடணும், ஸோ செகண்ட்ல போட்டுக்கிட்டேன். ஓகே, அணிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருக்கல் நடத்தணும் அப்படின்னா ஸோ முதல்ல நம்ம அதனுடைய வரிசையை பார்க்கணும். இப்போ இது பாருங்க 2/2 உடைய அணி, ஏன்னா இதுல பாருங்க 2 நிரல் 2 நிறை அண்ட் 2 நிரல் இருக்கு. அதே போல இங்க இந்த 2 நிறை, அதாவது 2 ரோ இருக்கு, அப்புறம் 2 காலம் இருக்கு இல்லையா, அப்ப இதுவும் 2/2 தான். ஓகேவா? இப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அந்த 2/2வும் பக்கம் பக்கமா போட்டுக்கோங்க. இங்க கிடைக்குது இல்லையா, இது 2 ஒரே போல இருந்ததான், முடிஞ்சா இதை நீங்க இப்படி கூட அடிச்சு போடுங்க. அப்ப என்ன கிடைக்குது, மிச்சம் 2/2. அப்ப நம்மளுடைய விடை வந்து 2/2 மேட்ரிக்ஸ் அணியா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அணியில எப்பவுமே ஒரு கிடைமட்ட கோடு இப்படி போட்டுருங்க. போட்டிங்கன்னா ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஒரு கிடைமட்ட கோடு நடுவில் போட்டாச்சு. அடுத்த 2வது அணியில வந்து செங்குத்து கோடு இப்படி பிரிச்சிருங்க. ஸோ அதான் நான் வந்து இங்கே வந்து இப்படி போட்டு பிரிச்சிருக்கேன். அந்த கிடைமட்ட கோடுக்கு மேற்புறம் இருக்கக்கூடிய 2 - 2 மேலேயே போட்டுக்கோங்க. 2 - 2 2 - 2ன்ட்டு ஸோ மேலே இந்த கோட்டுக்கு மேலேயே போட்டுக்கோங்க. கோட்டுக்கு கீழே என்ன இருக்கு, √2 2ஆ, இப்போ √2 2 √2 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இது பாருங்க செங்குத்து கோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, 2 - 2ஆ, ஸோ இப்போ 2 - 2, அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 - 2. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, 2 √2 2, அப்போ 2 √2 2 2 √2 2 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது, ஸோ பெருக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், 2ஐயும் நம்ம பெருக்கணும்னு சொன்னேன். அப்போ 2 2 இதோ இங்கே போட்டுருக்கேன் பாருங்க, 2 2 4, ஸோ அதுதான் இங்கே போட்டுக்கிறோம். அடுத்து -2 √2 -2 பெருக்குங்க, -2 √2 இன்ட்டு -2 பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது. 2 √2 √2 ரெண்டையுமே பெருக்குனா இது என்ன ஆகுது, 2ஆ மாறிடும் இல்லையா? அப்போ 2 பெருக்கல் 2 = 4. அப்போ இந்த டோட்டலா இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஸோ 4. ஸோ கொஞ்சம் கவனமா பாருங்க, அப்போ உங்களுக்கு எளிமையாவே புரியும். நெக்ஸ்ட் 2 √2 இது ரெண்டையும் பெருக்கணும். ஸோ அதான் இங்கே பெருக்கிருக்கேன். 2 2 √2, அப்போ 2 2 4 4 √2 ஆகுது. ஸோ அதான் இங்கே போட்டாச்சு. அடுத்து -2 √2 2 இல்லையா, அப்போ -2 √2 இன்ட்டு 2, இங்கே பாருங்க 2 2 4 ஆயிடுது. மைனஸ் வெளியில இருக்கு, அது அப்படியே போட்டுக்கோங்க, √2 போட்டுக்கோங்க. அப்போ -4 √2. அப்போ இதுக்கு மேல நம்ம என்ன போடலாம், -4 √2. அடுத்தது பாருங்க √2 இன்ட்டு 2. ஓகே, ஸோ √2 இன்ட்டு 2 எப்பவுமே இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துருவோம். அப்போ 2 √2 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ இதுதான் 2 √2. அடுத்தது 2 -√2, அப்போ 2 -√2ஆல பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும், அது 2 √2 தான், பட் மைனஸ் மட்டும் ஒரு டைம் இருக்கிறதுனால வெளில வந்துடுது. அடுத்து பாருங்க √2 2 √2, அப்போ √2 போட்டாச்சு, 2 இன்ட்டு √2, அப்போ 2 அப்படியே போட்டுக்கோங்க, √2 இன்ட்டு √2, அப்போ இந்த √2 ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு 2ஆ மாறிடும். அப்போ 2 இன்ட்டு 2 4, அப்போ இதுக்கு பதிலாக 4 போட்டுக்கலாம். 2 2 இப்போ என்ன தெரியும் நமக்கு, 4, அது போட்டாச்சு. ரைட், இப்போ இதை என்ன பண்ணணும், அடுத்தது நம்ம கூட்டணும். ஸோ எப்பவும் நம்ம சொன்னது போல தான், ஸோ இதுக்கு வந்து கூட்டணும். ஃபர்ஸ்ட் பெருக்கல் முடிச்ச பின்னாடி கூட்டணும். ஓகேவா? இப்போ 4 + 4 என்னது, 8. அடுத்தது பாருங்க, இங்க 4 √2 அங்கேயே மைனஸ் வந்துச்சு. இப்போ நான் இங்க பிளஸ் போட்டாலும் அது மைனஸா தானே மாறும். அப்ப 4 √2 -4 √2ஆல கழிச்சோன்னா 0 வரும், போட்டாச்சு. இப்ப 2 √2 இங்கேயும் அப்படிதான், பிளஸ் பண்றதுங்கிறது அப்படியே மைனஸ் வந்து சேர்ந்துரும் தானே. அப்ப -2 √2 என்ன ஆகும், 2 அடிச்சது போக என்ன ஆகும், 0 ஆயிடும். இப்ப 4 + 4, அப்ப 8 ஆயிடும். அப்போ இதுதான் LHS கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். தட் இஸ் இதுவும் பாத்தீங்கன்னா பாருங்க 2/2 மேட்ரிக்ஸா தானே இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும், BA. அப்போ நான் B ஃபுல்லாக எழுதிக்கிட்டேன், அடுத்தது A ஃபுல்லாக எழுதிக்கிட்டேன். ரைட், இப்போ இங்கே பாருங்க, இப்போ BA ஒர்க் அவுட் ஆகும், அதாவது அணிகளின் பெருக்களை மேற்கொள்ளலாமான்னு எதை வச்சு பார்ப்போம், இது 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ நீங்கள் இங்கே போடுங்க 2/2 2/2. ஓகேவா? அப்போ இது 2 தான் மெயினாக பார்க்கணும். 2 ஒரே போல இருந்தால் இப்படி அடிச்சு விட்டுட்டு நீங்கள் ஆன்சர் என்ன வரிசையில் வரும், 2/2ன்னு தான் வரும். அப்போ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணுங்க. அப்போ நிச்சயமாக இதை பெருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே ரைட், அப்போ பெருக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 √2 இதுக்கு இடையில என்ன பண்ணுவோம் நம்ம, ஸோ ஒரு கோடு போடுவோம், அப்படிதானே? சரி, அப்போ நான் இப்போ ஒரு கோடு நான் இப்படி ஒன்று போட்டுறேன்.
ஸோ அந்த கோடு தான் இங்கே போட்டிருக்கக்கூடிய இந்த கோடு, ரைட். அடுத்தது இது ரெண்டுக்கு நடுவில் என்ன பண்ணணும், நம்ம இப்படி ஒரு கோடு போடுவோம். ஆக்சுவலாக நீங்கள் போக போக இதையும் பெருக்கி கற்றுக்கோங்க. பட் இது வந்து ஜஸ்ட் அந்த பேசிக்காக கற்றுக்குறீங்க இல்லையா, அவங்களுக்காக நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் போட போட ஃபாஸ்ட் வந்துச்சுன்னா இந்த கோடு கூட தேவை கிடையாது நமக்கு, நம்ம பாட்டுக்கு போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இந்த கூட்டுக்கு மேல்புறம் இருக்கிறத நம்ம மேல்புறத்தில் தான் எழுதணும். அதாவது 2√2 2√2 அப்படின்னு. இந்த கோட்டுக்கு கீழ்ப்பக்கம் இருக்கிறத கீழே பக்கம் தான் எழுதணும். -√2 2 -√2 2. ஓகே, இப்போ இந்த செங்குத்து கோட்டுக்கு, இந்த செங்குத்து கோட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது 2√2 இருக்கா, அப்போ அது 2√2 கிடைமட்டமாக எழுதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிச்சயமா இந்த கோட்டை கன்சிடர் பண்ணி இந்த பக்கம் மட்டும்தான் அந்த நம்பர்ஸ் வரணுங்கிறத தெளிவாய்க்கோங்க. அப்போ 2√2. இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா 2√2. அடுத்தது இப்போ இந்த சைடில் வந்து -2√2 2 -2√2 -2√2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பெருக்கலாம் இல்லையா? எதை பெருக்கணும்? ஸோ இந்த 2 பெருக்கணும். அதான் இங்கே போட்டிருக்கேன். 2 எவ்வளோ, 4 போட்டாச்சு. 2√2 × √2. ஸோ 2√2 × √2. இந்த √2 2 மாறிடும். அப்போ 2 பெருக்கல் 2 4 ஆகும். ஸோ 4 போட்டாச்சு. -√2 × 2, அதான் -√2 × 2 போட்டிருக்கேன். -2 × √2. ஸோ இங்கே போட்டாச்சு. அடுத்து 2 × √2 என்னது, 2√2. ஸோ அதுவும் போட்டாச்சு, ரைட். ஓகே, 2 × -2 × √2. அப்போ 2 × -2 × √2 பாருங்க, மைனஸ் ஒரு மைனஸ் இருக்கு, வெளில போட்டாச்சு. அப்போ 2 பெருக்கல் 2 என்ன, 4. அப்போ √2 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ -4√2. ஓகே, நெக்ஸ்ட் 2√2/2. ஓகே, ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். 2√2 × 2. ஸோ என்ன கிடைக்குது, ஸோ 2 இந்த 2 பெருக்குனா 4 ஆயிடுது, 4√2. ஸோ அதான் 4√2 போட்டாச்சு. ஸோ இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் -√2 × -2√2. அப்போ -√2 × -2√2 என்ன கிடைக்குது பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது. ஸோ 2 அப்படியே எடுத்து வெளில போட்டுக்கோங்க. √2 × √2 இது 2 ஆயிடுது. அப்போ 2 × 2 4ன்னு ஆயிடுது. அப்போ இந்த டோட்டலாக இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 4 போடலாம். இப்போ என்ன, 2 × 2 4. ஓகேவா? எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு அடுத்த ஒர்க் என்னது, தட் இஸ் இது எல்லாத்தையும் வந்து கூட்டணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம், இப்போ நம்ம கூட்டணும். அப்போ 4 கூட்டுங்க, 8. -4√2 +4√2 என்ன ஆகும், 2 கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும் இல்லையா? அதான் இங்கே. இப்போ இதை கூட்டுங்க. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. அடுத்த 4 + 4 என்னது, 8. ஸோ இதுதான் நம்மளுடைய RHS. ஸோ LHS என்னன்னு பார்த்துருந்தோம், 8008ன்னு பார்த்தோம். RHS என்ன பார்த்தோம், 8008. அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், சமம் தானே? எஸ். அப்போ இது ரெண்டும் சமம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ABயும் BAவும் சமம் தான். அப்போ இது ரெண்டும் சமம் அப்படின்னா எனவே பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.70 தீர்க்க. 2 1 1 2 பெருக்கல் XY சமம் 4 5. இப்போ சொல்யூஷன்ல பாருங்க, எழுதியிருக்கேன். 2 1 1 2 பெருக்கணும். எது கூடனா XY அப்படிங்கிற அணி கூட. அது எதுக்கு சமமாகணும்னா 4 5க்கு சமமாகணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, ரைட். இப்போ பெருக்கல் அப்படிங்கிறதுனால நம்ம முதல்ல என்ன பார்த்துருக்கோம், அதனுடைய வரிசை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, ஸோ 2/2 மேட்ரிக்ஸா இது பாருங்க 2/1 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கேன், 2/2 2/1. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஸோ இந்த ரெண்டுமே ஒரே போல இருந்துச்சுன்னா இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2/1 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ கரெக்ட் தான். ஆக்சுவலாக கொஷினே அது இருக்கிறதுனால கரெக்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம செக்அப் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும், ஸோ நம்ம நடுவில் இங்கே கோடு போடுறோம் இல்லையா, ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா இதை கோடு போடணும். கோடு போட்டது தான் நான் இங்கே காட்டிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோடு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கோடு போடுறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா இதில் வந்து செங்குத்து கோடு போடுவோம். இதில் ஃபர்ஸ்ட்டில் கிடைமட்ட கோடு, செகண்டில் செங்குத்து கோடு. ஸோ இப்போ இங்கே அதுக்கான வழி இல்லை, அதனால் அதை அப்படியே விட்டுட்டு ஸோ ஜஸ்ட் இந்த கிடைமட்ட கோடு மட்டும்தான் இங்கே போட்டிருக்கணும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க, இந்த 2 1 மேலே இருக்கா? ஸோ அப்போ மேலே எழுதிக்கோங்க. தட் இஸ் 2 1 அப்படின்ட்டு. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா 1 2ன்னு இருக்கா? அப்போ அந்த 1 2 எழுதியாச்சு. அடுத்தது இங்கே பாருங்க, XY இருக்கா? இப்போ இருக்கிறதே அது 1 மட்டும்தான். அப்போ நம்ம X இது 2 கிட்டையும் Y வந்து 1 கிட்டையும் நம்ம எழுதி ஆகணும். அதே போல தான் இந்த X 1 கிட்டையும் இந்த Y 2 கிட்டையும் எழுதி ஆகணும். ஓகே, எல்லாமே எழுதியாச்சு. இது 4 5க்கு சமமா இருக்குன்னு போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 2 பெருக்கல் X என்னது, 2X. 1 பெருக்கல் Y Y தான். 1 பெருக்கல் X X, ஒரு X, 2 Yங்கிறது 2Y அப்படின்னு போட்டாச்சு. இது வந்து 4 5க்கு சமமா இருக்கா? ஸோ இது ரெண்டையுமே கூட்டணும். ஃபர்ஸ்ட் பெருக்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தட் இஸ் கூட்டணும். ஸோ கூட்டுங்க. அப்போ 2X + Y, அடுத்தது 1X + 2Y அப்படின்னு வரும். அது வந்து 4 5க்கு சமமா இருக்கு. இப்போ இந்த 2X + Y அண்ட் 1X + 2Yங்கிறது எதுக்கு சமமா இருக்குன்னா 4க்கும் 5க்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
நேருக்கு நேராக இருக்கிறத நம்ம வந்து சமப்படுத்தலாம். அப்போ 2x + yங்கிறது 4க்கு சமம். அதான் இங்கே போட்டுட்டேன். அதுக்கு 1ன்ட்டு சமன்பாடு பேர் கொடுத்துட்டேன். அடுத்து 1x + 2y = 5. ஸோ அதுக்கு நான் இங்கே போட்டுட்டு 2ன்னு பேர் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுதானே சால்வ் பண்ணுறது. ரைட். இப்போ என்ன பண்ணணும் பாருங்க. தட் இஸ் 2x + yல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 2x இருக்கு. பட் அதுவே வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட்ல ஒரு எக்ஸ் தானே இருக்கு. சப்போஸ் இந்த இடத்த 2ன்னு மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா இது கேன்சல் ஆகும் தானே. ஸோ அந்த பர்பஸ்னால நான் 1 ஈக்குவேஷனை அப்படியே போட்டுக்கிட்டேன், 2x + y = 4ன்னு. பட் ரெண்டாவது ஈக்குவேஷனை மட்டும் 2ஆல பெருக்கிக்கிட்டேன். ஸோ ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பெருக்கிறத நீங்க சாதாரணமான நம்பரா போட்டுக்கோங்க. இப்போ பெருக்குனீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. ஸோ 2 × 1 2x, அப்போ 2 × 2y 4y, 2 × 5 10 ஆச்சு. ஓகே, இப்போ மைனஸ் பண்ண போறேன். ஸோ மைனஸ் பண்ணா நம்மள எதை அடிக்கலாம்? தட் இஸ் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டா மைனஸ், இது பிளஸ் இருந்தா மைனஸ், இங்க பிளஸ் 10, அப்போ மைனஸ் ஆகுது. அப்போ இதை அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? -4yல பிளஸ் 1y போச்சுன்னா -3y. அடுத்தது -10ல 4 போச்சுன்னா எவ்வளோ? -6. ஓகே, இப்போ y = -6 கீழ் இங்க -3 இங்க கீழே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இது ரெண்டுமே மைனஸ் இருக்கனால ஸோ ரெண்டுமே பாசிட்டிவா மாறிடுச்சுன்னா 1 3 3 2 3 6. அப்ப ஆன்சர் 2ன்னு கிடைக்குது. அப்போ y = 2ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ y = 2ன்னு கிடைச்சதை நம்ம ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல போடலாம். ஸோ இப்போ 1லயோ இல்லை 2லயோ போடலாம். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்? y = 2ஐ 1ல் பிரதியிட அப்படின்னு போட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 2x + y = 4 தானே. இதுல yக்கு பதிலா 2 போடுங்க. தட் இஸ் இங்க y இருக்கா, இதுக்கு பதிலா நம்ம 2 போட்டோம்னா 2x + 2 = 4. அப்ப என்னது? பிளஸ் 2 அந்த பக்கம் போச்சுன்னா -2 ஆயிடும். ஓகேவா? அப்ப 4ல 2 போச்சுன்னா 2. அண்ட் இந்த 2x ஆனது பெருக்கல்ல இருக்கு. இது வந்து கீழே இறக்கிட்டீங்கன்னா ஸோ வகுத்தல் ஆயிடும். ஸோ அப்ப 2க்கு 1 2 1 2, அப்போ 1/1 தட் இஸ் ஈக்குவல் டு 1 தான் ஆன்சர். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எக்ஸினுடைய வேல்யூ 1 அண்ட் ஒய்னுடைய வேல்யூ 2. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.71. a = 1 - 1 2, b = 1 - 1 2 1 1 3 மற்றும் c = 1 2 2 - 1 எனில் AB × C = A × BC என காட்டுக. இப்ப கொடுத்துருக்கக்கூடிய ஏவை அப்படியே எழுதிட்டேன், BC எல்லாமே எழுதிட்டு. ஸோ இப்போ என்ன கேட்டிருந்தாங்க? AB பெருக்கிட்டு அப்புறம் சியால பெருக்குங்க. அது வந்து பிசியை ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஏவை பெருக்குங்க. அது ரெண்டுமே சமமானு சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? இந்த AB × சியை LHSன்னு எடுத்துக்கிட்டு, அடுத்தது BC பெருக்கிட்டு அப்புறம் A கூட பெருக்கணும் இல்லையா, அதை நான் RHS, தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடுன்னு நான் எடுத்துக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நான் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் என்ன பார்த்துருக்கோம்? ஏபியை பெருக்கிட்டு அப்புறம் சியை பெருக்கணும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் AB போட்டுக்கிறேன். AB சமம் என்னது? ஏக்கு பதிலாக இருக்கக்கூடிய 1 - 1 2 அப்படி போட்டுக்கிட்டேன். அடுத்தது பிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 1 - 1 2 1 1 3 அப்படிங்கிறதெல்லாம் இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? தட் இஸ் ஏவும் பியும் பெருக்கப்படும் பொழுது, அணியினுடைய பெருக்கல் நடைபெறும் பொழுது நிச்சயமா அதனோட வரிசை ரொம்ப முக்கியமா பங்கு பெறும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இங்க என்னதுக்கு 1/3, இங்க 3/2. ஸோ அப்போ நம்ம முதல்ல அதை பார்த்துக்கணும். 1/3 3/2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லாஸ்ட்லயும் இங்க ஃபர்ஸ்ட்லயும் இது பக்கத்துல இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். அணியினுடைய பெருக்கலை வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ இதையும் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 1/2. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ 2 காலம் வர மாதிரி தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ பாருங்க, இப்போ எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் அணிக்கு எப்பவுமே ஒரு கிடைமட்ட கோடு போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ நம்ம கிடைமட்ட கோடே போட முடியாது. அடுத்து ரெண்டாவது அணி வந்து எப்பவுமே செங்குத்து கோடு போடுங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு. ஓகேவா? அந்த கோடு தான் இங்க இப்போ போட்டிருக்கேன். ஓகே ரைட். அப்போ இப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த 1 2 1 எழுதணும், கீழே எழுதணும். அதே போல -1 1 3 இந்த பக்கம் எழுதணும். அப்ப இந்த மேல இது ரெண்டுமே ரெண்டு பக்கமும் இதை எழுதிடணும். இந்த ஏவினுடைய இந்த 1 - 1 2 1 - 1 2 எழுதணும். புரியுங்கிறதா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த செங்குத்து கோடு பிரிக்கிறதுனாலேயே நம்ம முதல்ல இதையும் அடுத்தது இதையும் போட்டுக்கணும். ஸோ அதுக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமும் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு 1 - 1 2 அப்படின்ட்டு இதை மட்டும் எழுதணும். இப்ப என்ன பண்றீங்க? தட் இஸ் இதை பெருக்கணும் இல்லையா? இப்போ 1 × 1 என்ன? 1 எழுதியாச்சு. -1 × 2 என்ன? -2. 2 1 2. ஓகே, அந்த கோடு அப்படியே போட்டிருக்கேன். 1 - 1 -1 -1 × 1 -1 2 3 6 எல்லாமே போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் கூட்டிக்கணும். இங்க வந்து 1 மைனஸே இருக்கனால மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க, இங்க பிளஸ் போடுங்க. அப்ப இந்த 2க்கு 2 போயிட்டு என்ன ஆகுது? 1ன்னு வந்துடுது. அதான் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ -1 இது -1 அப்படிங்கும்போது -2 ஆயிடுது. இங்க
பிளஸ் இருக்கா, ஏன்னா எதுவுமே இல்லை, சிம்பிள் இல்லைன்னா அதை பிளஸ்ஸா மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப பிளஸ் 6ன்னு வருமா, அப்ப 6ல வந்து 2 போச்சுன்னா எவ்வளோ, 4. ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன். அப்ப இது பாருங்க 1/2 மேட்ரிக்ஸ். இப்ப அடுத்து என்ன பார்க்கணும், ஏபி கூட சியால பெருக்கணும். ஓகே, சிங்கிறது எப்படி, ஏபியை பெருக்க முடிச்சுட்டு தான் சியை பெருக்கணும். ஃபர்ஸ்டே ஏபி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, என்னது 1 4 அப்படின்ட்டு, அதான் இங்க போட்டுக்கிட்டேன். ஓகே ரைட். அடுத்தது பாருங்க இன்ட்டு சி. சி அப்படிங்கிறதுக்கு பாருங்க 1 2 2 - 1 எல்லாமே போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்ப பெருக்கல், மறுபடியும் இது பெருக்கல் தானே. அப்ப இந்த பெருக்கல் நடைபெறணும்னா நம்ம என்ன பார்க்கணும், வரிசை பார்க்கணும். வரிசை பார்க்கத்தான் இங்க பாருங்க 1/2, அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இது 2/2ன்னு போட்டேன். ஓகேவா. இப்ப லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 2 1 தான். அப்ப ரெண்டையுமே நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1/2ங்கிற மேட்ரிக்ஸா நமக்கு வந்துடும். அப்ப நிச்சயமா அணிகளுடைய பெருக்கல் போட முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப பாருங்க. ஸோ இந்த மேல இருக்கக்கூடிய 1 4ல நம்ம கிடைமட்ட கோடு போடுறதுக்கு கீழே எந்த நம்பரும் இல்லை, அதனால அதை அப்படியே விட்டுறணும். பட் இங்க பாருங்களேன் 1 2 2 - 1 இருக்கு. இதுக்கு நடுவுல செங்குத்து கோடு, ஏன்னா முதல் அணிக்கு நம்ம கிடைமட்ட கோடு, ரெண்டாவது அணிக்கு செங்குத்து கோடு தான் போடுவோம். அப்ப இதுக்கு நான் செங்குத்து கோடு போடுறேன். அப்ப அந்த செங்குத்து கோடு தான் நான் இங்க இதுல ரெட்ல போட்டிருக்கேன் பாருங்க, போட்டாச்சு. இப்ப என்ன பண்றது, இந்த 1 4 அப்படியே தான் வந்துடணும். 1 4 1 4ன்னு எழுதிக்கோங்க. இப்ப இந்த செங்குத்து கோடுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லையா, இதை நம்ம இங்க கீழே எழுதிடுறோம். ஸோ 1 2. அடுத்து ரைட் சைட்ல இருக்கிறது நம்ம என்ன பண்றோம், ஸோ இந்த பக்கம் எழுதிடுறோம். தட் இஸ் 2 - 1 அப்படின்னு பெருக்கணும். ஸோ 1 1 4 2 8. ஸோ இந்த செங்குத்து கோடு அப்படியே தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 2 2. ஸோ 4 × -1 -4. ஓகேவா. அப்ப என்ன பண்ணணும், இதை முடிச்சதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9, 2ஐயும் 4, இது மைனஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ -2. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன வருது, 1/2 மேட்ரிக்ஸ்ல 9 - 2ன்னு கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு என்னது, எல்ஹெச்எஸ். ஓகே, இப்போ ஆர்ஹெச்எஸ் போய் பார்க்கலாம். இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். தட் இஸ் ஏ × பிசி இல்லையா. இப்போ பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். என்னது, பிசியை முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஏ கூட நம்ம பெருக்கிக்கலாம். பட் இப்போ முதல்ல நம்ம பிசி பார்க்கணும். பிசியை பார்க்கறதுக்கு தான் பி அப்படிங்கறது இது ஃபுல்லா எழுதிட்டேன். அந்த சி அப்படிங்கறத பக்கத்துலேயே பெருக்கல்ல போட்டுக்கிட்டேன். ரைட். இப்போ அது என்ன விதமான அணிகள்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து 1 2 3. அப்போ 3 ரோ இருக்கிறதுனால 3 என்னது 1 2. ஓகேவா, 2 இருக்கு. அப்போ 3/2. அது இது பாத்தீங்கன்னா 1 2. அப்ப 2 என்னது 2. அப்ப இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ், அது வந்து 3/2 மேட்ரிக்ஸ். முதல்ல இதுக்கு வந்து பெருக்கல் நடக்குமான்னு நம்ம செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், தட் இஸ் இதை வந்து சைட்ல 3/2 2/2ன்னு போடுவோம். ஓகே, போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், தட் இஸ் இது ரெண்டுமே சேமா இருக்கணும். சேமா இருந்துச்சுன்னா இதை அடிச்சுட்டு நம்மளுக்கு ஆன்சர் எதுல வரும், 3/2 மேட்ரிக்ஸ்ல தான் வரும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிட்டு தான் ப்ரொசீடே பண்ணணும். ஓகே ரைட். இப்ப பாருங்க, இப்ப இடையில நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த அணியை எப்பவுமே கிடைமட்ட கோடு போடணும். 1 2 2ஆ பிரிச்சிட்டோம். அப்ப அதுதான் இங்க பாத்தீங்கன்னா 1, அடுத்தது இது 2. ரைட். அடுத்தது இந்த அணியை வந்து செங்குத்து கோடு போடுவோம் இல்லையா. அப்ப அதுதான் இது செங்குத்து கோடு போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும், இது அந்தந்த அந்தந்த அடுக்குல நம்ம அப்படியே போட்டுறணும். இப்ப இது பாருங்க ஃபர்ஸ்ட் அடுக்குல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அடுக்குல பாருங்க 1 1. அடுத்தது இந்த அடுக்குலயும் பாருங்க 1 1 போட்டோமா. ஓகே, அடுத்தது இது 2 1 நடுவுல இருக்கு. அப்ப 2 1 2 1ன்னு போட்டாச்சு. அடுத்து பாருங்க 1 3 கீழே இருக்கு. ஸோ 1 3 1 3ன்னு போட்டுக்கிட்டாச்சு. அடுத்தது இப்ப வந்து செங்குத்து கோடை நம்ம பிரிக்கிறோம். செங்குத்து கோடு பிரிக்கும் போது 1 2. அப்ப அந்த 1 2 இதுல பூரா வந்துடணும். அதாவது இந்த செங்குத்து கோடுக்கு இந்த பக்கமா 1 2 1 2 1 2ன்னு வந்துடணும். அடுத்து 2 - 1 அப்படிங்கிறது இந்த பக்கமா வரணும், ரைட் சைட்ல வரணும். அப்ப 2 - 1 2 - 1 2 - 1 போட்டாச்சு. அப்ப இந்த 1ஐயும் 1ஐயும் பெருக்கினா என்ன வரும், 1 1. அப்புறம் -1ஐயும் 2ஐயும் பெருக்கினா என்ன, -2. அப்போ 1ஐயும் 2ஐயும் பெருக்குங்க 2, -1ஐயும் -1ஐயும் பெருக்குங்க 1, 2 1 2, அடுத்து 2 ஸோ 2, அடுத்து 2 2 4, அப்புறம் 1 -1 அடுத்தது 1 × 1 1, 3 × 2 6, 1 × 2 2, 3 × -1 -3. ஓகே, இப்போ எல்லாமே போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும், தட் இஸ் ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணா போதும் இல்லையா. இந்த மைனஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா 1 - 2 என்னது -1. அடுத்து 2 1ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும், 3. அடுத்து 2 2ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும், 4. அடுத்து 4ல இருந்து -1 போச்சுன்னா 3. அப்போ 1ஐயும் 6ஐயும் கூட்டுங்க,
ஸோ 7 2ஐயும் -3ஐயும் பண்ணீங்கன்னா -1 ஓகேவா. அப்போ இது 3/2 மேட்ரிக்ஸாக நமக்கு கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணணும், A இன்ட்டு பிசி பார்க்கணும் ஓகேவா. இப்போ A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் தான் முன்னாடி போடணும். அது வந்து 1 -1 2. அடுத்து பிசி இப்போ லாஸ்ட்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது அப்படின்னு நான் இங்கே போட்டேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், அதனோட வரிசை. இது வந்து 1/3, இது வந்து 3/2 ஓகேவா. அதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம எதை செக் பண்ணுவோம், 3 செக் பண்ணிட்டு இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/2ங்கிற மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் ஓகேவா. அப்போ நம்ம நிச்சயமா இதை பெருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ A இன்ட்டு பிசின்னு போட்டுக்கோங்க. தட் இஸ் ஏக்கு இப்போ எதுவுமே கிடைமட்ட கோடெல்லாம் போட முடியாது. பட் பிசி பண்ணோம் இல்லையா, அதில் வேணா ஒரு செங்குத்து கோடு போடலாம் இல்லையா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன் ஓகேவா. இப்போ இது ரெண்டை தனியாக பிரித்து எழுதிருங்க அவ்வளோதான். இப்போ இந்த 1 -1 2 இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே போட்டிருக்கேன் மேலே. அடுத்தது மேலே இந்த பக்கமும் ரைட் சைடும் நம்ம 1 -1 2 போட்டாச்சு. இப்போ என்ன -1 4 7 இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே போடுங்க. ஸோ -1 4 7 அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. ரைட், இந்த பக்கம் இப்போ ரைட் சைடு என்ன இருக்கு, 3 3 -1, அந்த 3 3 -1 இங்கே போட்டாச்சு. ரைட், இப்போ என்ன பண்ணணும், ஸோ இதை வந்து இப்படி பெருக்கணும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் பெருக்குங்க. ஸோ ஓர் -1 -1 கிடைச்சிருச்சு. -1 இன்ட்டு 4 -4, 2 7 14, ஓர் 3 3, அடுத்தது -1 இன்ட்டு 3 -3, 2 இன்ட்டு -1 -2 ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் கூட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா -1 இருக்கு -4 இருக்கு. அப்போ இங்கே கூட்டல் இங்கே தான் போட முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 -3 -2 அப்படியே தான் இருக்கு. இப்போ கூட்டுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, தட் இஸ் -1 -4 எவ்வளோ, -5 -5 14 போச்சுன்னா 9. அடுத்து 3க்கு 3 போச்சுன்னா ஸோ -2 தான் வரும். அப்போ இதுதான் நம்மளுடைய RHS. இப்போ LHS RHS எழுதிக்கலாம். தட் இஸ் 9 -2 9 -2 ஓகேவா. இப்போ இது ரெண்டுலேருந்து என்ன சொல்லலாம், LHS RHS சமம் தானே. இப்போ இது ரெண்டு சமம்னா LHS RHS சமம். LHS RHS சமம்னா AB இன்ட்டு C இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு பிசிக்கு சமம் தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம நிரூபிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டுமே சமம்னு காட்டிடுங்க. எடுத்துக்காட்டு 3.72. A சமம் 1 1 -1 3, B சமம் 1 2 -4 2, C சமம் -7 6 3 2 எனில் A இன்ட்டு B பிளஸ் C சமம் AB பிளஸ் AC என்பதை சரிபார்க்க. இப்போ A is equal to 1 1 -1 3, B is equal to 1 2 -4 2, C is equal to -7 6 3 2 எல்லாமே எழுதியாச்சு. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, தட் இஸ் A இன்ட்டு B பிளஸ் C சமம் AB பிளஸ் AC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பியும் சியும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஏவால பெருக்குனா அது ஏபியையும் ஏசியையும் பெருக்கிட்டு பிளஸ் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் இது என்னன்னு எடுத்துக்கிறேன், எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஆர்ஹெச்எஸ், தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ எல்ஹெச்எஸ் பாருங்க, தட் இஸ் ஏ இன்ட்டு பி பிளஸ் சியை எப்படி நான் முதல்ல பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பி பிளஸ் சியை கூட்டிக்கணும், அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு ஏவால பெருக்கிக்கணும். ஓகே ரைட், அதுதான் பி பிளஸ் சி போட்டுக்கிறேன். பி பிளஸ் சி கூட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா, அதனுடைய வரிசையை கரெக்டானு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல பி எழுதிட்டேன், அடுத்து சியும் எழுதிட்டேன், ப்ளஸ் சிம்பிளும் போட்டாச்சு. ஓகே, இது என்னது 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். ரெண்டு வரிசையும் சமமா இருந்தாலே போதும், அதை கூட்டலாம். ஸோ என்ன பண்றேன், ஸோ 1 -7 இங்க போட்டாச்சு, அப்புறம் 2 + 6 இங்க போட்டாச்சு, -4 + 3 இங்க போட்டேன், அப்புறம் 2 + 2 போட்டேன். ஓகே, இப்போ 1 - 7 என்ன, -6, 2 + 6 8, -4 + 3ங்கிறது -1, 2 + 2ங்கிறது 4. ஓகேவா, அப்போ இதுவும் என்னன்னு கிடைச்சிருக்கு, 2/2 மேட்ரிக்ஸாக கிடைச்சிருச்சு. ஓகே ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும், A இன்ட்டு பி பிளஸ் சி பார்க்கணும் இல்லையா. அப்போ ஏ ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கோங்க, ஏன்னா ஏ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல தான் எழுதிக்கணும். அடுத்தது பி பிளஸ் சியை செகண்ட்ல எழுதிக்கோங்க. ஓகேவா, ஏ வந்து 1 1 -1 3, பி பிளஸ் சி வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம், -6 8 -1 4. இங்கே பாருங்க ரெண்டுமே 2/2 2/2ன்னு வரிசை. ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே பெருக்கல் பண்ணணும். பெருக்கல் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும், 2/2 மேட்ரிக்ஸ் வந்து ரெண்டுமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, பண்ணணும். லாஸ்ட்ல இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா 2/2ன்னு வருது. அப்போ இதை நம்ம பெருக்கல் செய்யலாம். ஸோ பெருக்கல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிடைமட்ட கோடு போடுவோம், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட், அடுத்தது இதுக்கு வந்து அடுத்த ரெண்டாவது மேட்ரிக்ஸ்க்கு ஒரு செங்குத்து கோடு போடுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க மேலேக்கு மேலே எழுதணும் இல்லையா, இந்த 1 1, ஸோ மேலே அப்படியே எழுதுவீங்க. அடுத்தது இந்த பக்கமும் 1 1 அப்படி எழுதியாச்சு. அப்புறம் கீழே வந்து -1 3, அதே போல் இங்கேயும் -1 3 எல்லாமே எழுதியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், ஸோ இந்த செங்குத்து கோட்டுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, -6 -1, அடுத்தது 8 4 கீழே எழுதிக்கோங்க. அதே போல் இந்த பக்கம் -6 -1 8 4 எல்லாமே கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டையுமே நம்ம பெருக்கணும். அப்போ 1 × -6 -6, அப்போ 1 × -1 -1, அப்புறம் 1 × 8 8, 1 × 4 4ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்தது -1 × -6 என்னது, +6, 3 × -1 வந்து -3, -1 × 8 -8, 3 12. ஸோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா,
-6 -1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? -7. அதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ 8 + 4 என்ன? 12. அடுத்து 6ல் 3 போச்சுன்னா 3. -8 + 12 எவ்வளோ? +4. இதுதான் நம்மளுடைய LHS. இப்போ RHSல என்ன பார்க்கணும்? AB + AC. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ஏவையும் பியையும் பெருக்கிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதை மேலே போட்டேன். அடுத்தது பாருங்க AC. அடுத்தது ஏசியை பெருக்கிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த ஏபியையும் ஏசியையும் கூட்டிக்கணும். போட்டாச்சா? இப்போ பாருங்க ஏபியை வந்து நான் பெருக்க போறேன். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக எழுதியாச்சு, அப்புறம் பி மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக எழுதியாச்சு. ஓகே, இப்போ பாருங்க இது 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம முதல்ல அதில் என்ன பார்க்கணும் நம்ம? ஸோ இந்த வரிசையை பார்க்கணும். வரிசையை பார்க்கும்போது பாருங்க இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடியது ரெண்டையும் பாருங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ 2/2 மேட்ரிக்ஸ் தான் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ என்ன பண்றோம்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இங்க என்ன பண்றோம்? கிடைமட்ட கோடு போடணும். அதான் இங்க போட்டிருக்கு. இங்க போட்டாச்சு. அடுத்தது என்னது? செங்குத்து கோடு போடுவோமா? ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகே, செங்குத்து கோடு. ரைட். இப்போ பாருங்க மேலே இருக்கக்கூடிய 1 1 மேலே மேலே எழுதிருங்க. 1 1 1 1ன்ட்டு. அடுத்தது கீழே பாருங்க -1 3 இருக்கா? அது கீழே எழுதிருங்க. -1 3 -1 3 அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது என்ன எழுதலாம்? தட் இஸ் இந்த 1 -4 இருக்கு இல்லையா? அதை வந்து இப்போ இந்த செங்குத்து கோட்டுக்கு லெஃப்ட் சைடில் எழுதிக்கோங்க. தட் இஸ் 1 -4 1 -4. அப்போ இந்த 2 2ங்கிறது இப்போ ரைட் சைடில் எழுதணும். ஸோ 2 2 2 2 எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பெருக்கி போடணும். அவ்வளோதானே? ஸோ இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 1ஐயும் 1ஐயும் பெருக்குங்க. 1 போட்டாச்சு. 1ஐயும் -4ஐயும் பெருக்குனா -4. 1ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. 2. 1 1 பெருக்குங்க. 1 2 பெருக்குனா 2. அடுத்தது -1 1 பெருக்குனா -1. 3 12. அப்போ மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ -1 × 2 என்னது? -2. இப்போ 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்குது? 3 2 6. ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஸோ 1 -4 இருக்கு இல்லையா? அது அப்படியே இப்போ இனிமேல் கூட்டணும். அவ்வளோதானே? 1 -4 என்ன? -3. 2 2 கூட்டுங்க. ஸோ 4 இங்கே போட்டாச்சு. -1 -12 என்னது? -13. அடுத்து -2 6. ஸோ 4. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு பார்ட் ஆஃப் த RHS. அதாவது ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏசி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஏ போட்டுக்கிட்டேன், அடுத்து சியும் போட்டுக்கிட்டேன். ஓகே, ரைட். இப்போ பாருங்க 1 1 -1 3. அது 2/2 மேட்ரிக்ஸ். அதே போல -7 6 3 2 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ முதல்ல இது அணிகளுடைய பெருக்கலை உபே பண்ணுமான்னு பார்க்கலாம். பண்ணும். இங்கே பாருங்க இந்த 2 2 வந்துருச்சு. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ 2/2 மேட்ரிக்ஸாக உருவாகும். அதனால நம்ம வந்து போட முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் கிடைமட்ட கோடு, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது செகண்ட் அணியில் என்ன பண்ணணும்? செங்குத்து கோடு. ஸோ அதான் வந்து இப்படி போடுறது தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ரைட். இப்போ மேலே 1 1 போட்டுருங்க. 1 1 1 1. நெக்ஸ்ட்டு கீழே -1 3. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிடைமட்ட கோடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -7 3 -7 3. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் 6 2 6 2 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஸோ பெருக்கணும். பெருக்குங்க. ஸோ 1 × -7 என்னது? -7. 1 × 3 என்னது? 3. அடுத்து 1 × 6 என்னது? 6. 1 × 2 என்னது? 2. -1 × -7ங்கிறது 7. 3 3 9. -1 × 6 என்னது? -6. 3 பெருக்கல் 2ங்கிறது 6. இப்போ இந்த -7ஐயும் 3ஐயும் கூட்டுங்க. ஸோ -4 இங்கே போட்டேன். அடுத்தது 6ஐயும் 2ஐயும் கூட்டுங்க. 8. ஸோ இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் 7 9 கூட்டுங்க. 16 இங்கே போட்டாச்சு. அடுத்து 6ல் 6 கூட்டுங்க. -6 + 6 கூட்டுங்க. என்ன வரும்? 0. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட். இப்போ என்ன நம்ம கேட்டிருந்தாங்க? தட் இஸ் ஏபியையும் ஏசியையும் கூட்ட தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏபி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அண்ட் ஏசி இதுதான் நம்மளுடைய ஏசி இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. தட் இஸ் இங்கே பாருங்க -3 4 -13 4 அப்படின்னு இது 2/2 மேட்ரிக்ஸ். அதே போல ஏசிங்கிறது என்ன? -4 8 16 0 2/2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ ரெண்டுமே நம்ம கூட்டுறதுக்கு ரெண்டுடைய வரிசையும் சமம்ங்கிறதுனால ஈஸியாக கூட்டலாம். அப்போ பாருங்க -3 -4 4 + 8 -13 + 6 4 0. ஓகே, எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்போ என்ன கிடைக்குது? -7 12 3 4. இதுதான் நம்மளுடைய RHS. அப்போ LHS RHS என்ன கிடைக்குது பாருங்க? -7 12 3 4. அதே தான் RHSம் கிடைச்சிருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டுமே சமம்னு தெரியுது. அப்போ இது சமம்னா கட்டாயமா கடைசியில A × B + C = AB + AC அப்படின்னு நான் நிரூபித்து விட்டேன். அதனால அது என்ன நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிருக்க. இதுதான் வந்து சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.73 A = 1 2 1 2 -1 1 மற்றும் B = 2 -1 -1 4 0 2 எனில் AB the whole transpose is equal to B transpose into A transpose என்பதை சரிபார்க்க. அப்ப இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் LHSல எப்படி பார்க்கணும்? தட் இஸ் AB the whole transpose பார்க்கணும். அதுக்கு முதல்ல AB நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ AB எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து LHS அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஸோ AB பாருங்க. ஸோ முதல்ல A மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன், அடுத்தது B மேட்ரிக்ஸ் எழுதிக்கிட்டேன். ஸோ ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கும்போது பாருங்க
ஸோ இது 2/3 மேட்ரிக்ஸ், இது வந்து 3/2 மேட்ரிக்ஸ். முதல்ல இதை வந்து பெருக்க முடியுமான்னு நம்ம கண்டிஷன் பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது இங்கே பாருங்க 2/3 இருக்கு, இங்கே 3/2. அப்போ இந்த 3க்கு 3 கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், 2/2 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ நம்ம பெருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ ஏபி போடுங்க. தட் இஸ் இப்போ என்ன பண்றீங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன போல இதுக்கு ஒரு கிடைமட்ட கோடு. அப்போ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் கிடைமட்ட கோடு. அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸ்ல எப்பவுமே செங்குத்து கோடு போடணும். ஓகேவா? அதான் செங்குத்து கோடு இங்கே போட்டாச்சு. ஓகேவா? ஸோ போட்டோம்னா என்ன ஆகுது பாருங்க. ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய 1 2 1 மேலேயே எழுதிக்கோங்க. ஸோ அதான் இங்கே 1 2 1 எழுதியாச்சு. மேலே இங்கேயும் 1 2 1. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய 2 - 1 1 வந்து கீழே எழுதிக்கோங்க. இப்போ 2 - 1 1 2 - 1 1 எழுதியாச்சு. அடுத்தது இந்த செங்குத்து கோடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய 2 - 1 0 அதை அப்படி எழுதிக்கோங்க. அதே போல ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய -1 4 2 அதே தான் இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 - 1 0 இங்கே -1 4 2 எல்லாமே எழுதியாச்சு. ஓகே, ரைட். இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. ஓர் 2 2 அதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது 2 × -1 -2 அப்போ ஓர் 0 0. அடுத்து 1 × -1 -1 2 4 8 ஓர் 2 2 போட்டாச்சு. அடுத்து 2 2 4 -1 × -1 +1 போட்டாச்சு. அடுத்தது ஓர் 0 0. ஓகேவா? அதே போல் 2 × -1 -2 1 -1 × 4 -4 அடுத்து ஓர் 2 2 எல்லாமே போட்டாச்சு. இப்போ அப்போ 2 - 2 இங்கே என்ன எழுதணும், நம்ம ப்ளஸ் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்ட போகிறோம், அவ்வளோதானே. அப்போ இந்த 2க்கு 2 -2 கேன்சல் ஆகிட்டு 0 தான் வரும். ஓகே, இப்போ பாருங்க -1 +8 +2 அப்போ என்ன கிடைக்குது, 10ல் 1 போச்சுன்னா 9. அடுத்து 4 + 1 5 5 + 0 5 ஆச்சு. ஓகேவா? அடுத்து -2 -4 அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்குது, ஸோ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா -4 கிடைக்குது. அப்போ இது என்னது, ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஏபியோடைய டிரான்ஸ்போசிஷன் தான் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்போசிஷன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஸோ கிடைமட்டமாக இருக்கிறதெல்லாம் செங்குத்தாக நிறுத்திடணும். ஓகேவா? இப்போ 0 9ங்கிறது இந்த வாக்கில் இருக்கா, இது நம்ம என்ன பண்ணணும், இந்த வாக்கில் நிறுத்திடணும். ஓகேவா? ஸோ அப்போ 0 9ன்னு போட்டாச்சு. அடுத்தது 5 - 4 இந்த வாக்கில் இருந்தால் இது என்ன பண்ணணும், மறுபடியும் இப்படி இந்த வாக்கில் இப்படி நம்ம நிறுத்திடணும். அப்போ 5 - 4 இதுதான் நம்மளுடைய எல்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸ் பார்த்தாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு, பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே மேலே இருக்கு இல்லையா. ஓகே, அதுக்காக நான் இப்போ பி எழுதிட்டேன். ஸோ பி பூரா அப்படியே எழுதிட்டேன். அடுத்தது ஏவையும் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்போசிஷன்னா நமக்கு தெரியும் என்னது, ஸோ இந்த வாக்கில் வந்தது, அது கிடைமட்டமாக வந்ததெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நேர்வாக்கில் இப்படி செங்குத்தாக போட்டுக்கணும். அப்போ இது என்ன ஆகும், 2 - 1 இப்படி கீழே கீழே எழுதிக்கோங்க. -1 4 கீழே எழுதிக்கோங்க. அடுத்து 0 2 கீழே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இது ஏ டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணணும் பாருங்க. தட் இஸ் 1 2 நீங்கள் இப்படி மாற்றிக்கணும் இல்லையா. ஸோ 1 2 1 இருக்கு இல்லையா, 1 2 1 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த வாக்கில் மாற்றிக்கணும். அப்போ 1 2 1ன்னு வந்துருச்சு. அடுத்து 2 - 1 1 அப்படிங்கிற இந்த வாக்கில் இருக்கிறத மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இந்த வாக்கில் எழுதணும். அப்போ 2 - 1 1. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸை பெருக்க முடியுமான்னு பார்க்கறதுக்கு என்ன பார்க்கணும், ஸோ 2னுடைய வரிசையும் நம்ம போடணும். போட்டுட்டு ஸோ 2னுடைய வரிசையுடைய கடைசியிலையும் ஃபர்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா அதை அழிச்சு விட்டுட்டு நம்மளுக்கு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸில் வரும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அது பெருக்கவே முடியும். அப்போ இப்போ பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? பண்ணும்போது பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பி டிரான்ஸ்போஸில் நம்ம ஒரு கிடைமட்ட கோடு போட்டுக்கலாம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸில் செங்குத்து கோடு போடுவோம் இல்லையா. ஸோ அதான் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். ஓகே, அப்போ பாருங்கள் சென்டரில் இப்படி பிரிச்சாச்சு. ஓகே, இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படியே மேலே போட்டுக்கோங்க. தட் இஸ் 2 - 1 0வை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ 2 - 1 0 அப்படின்ட்டு ஸோ 2 பக்கம் போட்டுக்கோங்க. அதே போல் கீழே இருக்கக்கூடிய -1 4 2 வந்து கீழே எழுதிக்கோங்க. -1 4 2 அப்படின்ட்டு. ரைட், இப்போ என்ன பண்ணணும், ஸோ ஏ டிரான்ஸ்போஸில் இருக்கக்கூடிய 1 2 1 இருக்கு இல்லையா, அதை 1 2 1 கீழே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடே போட்டுக்கோங்க. இந்த செங்குத்து கோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடே. அதே போல் கீழேயும் போட்ட பாருங்க 1 2 1. அதே போல் 2 - 1 1 இருக்குல்ல, அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு போட்டுக்கோங்க. தட் இஸ் 2 - 1 1 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பெருக்கணும். அப்போ 2 1 பெருக்குனா 2 -1 2 பெருக்குனா -2 0 1 பெருக்குனா என்னது 0. அடுத்து 2 2 4 தான் ஆச்சு. அடுத்தது -1 × -1 என்ன 1 0 × 1 0. அடுத்து -1 × 1 என்னது -1. அடுத்தது 4 × 2 8 ஆகுது. அப்போ 2 × 1 2. அடுத்தது -1 × 2 என்னது -2. 4 × -1 என்னது, ஸோ -4. 2 × 1 2. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் பெருக்கியாச்சு. ஓகே, பெருக்கினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ பாருங்க 2 -1 -2 ஆச்சு. இங்கே ப்ளஸ் இருக்கும்போது இங்கே 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகும், 0 வந்துடும். அடுத்து 4 + 1 + 0. இப்போ என்னாச்சு, 4 + 1 5 ஆச்சு. அப்புறம் என்னது -1 + 8 + 2. அப்போ 8 2 10 ஆச்சு. 10ல் 1 போச்சுன்னா 9. -4
இப்போ -2 -4 2 இப்போ இந்த 2 வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லையா? அப்போ இந்த -2க்கு +2 கேன்சல் ஆச்சுன்னா -4 கிடைச்சிருது. அப்போ என்ன கிடைக்குது? 2/2 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய RHS. அப்போ LHS இங்கே எழுதிட்டேன் 0 5 9 -4 அப்படின்ட்டு. RHS நான் இங்கே எழுதிட்டேன், தட் இஸ் 0 5 9 -4. பாருங்க ரெண்டுமே ஈக்குவல் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? அப்போ ரெண்டுமே சமம் தானே. அப்போ சமம்னா LHSம் RHSம் சமம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக AB த ஹோல் டிரான்ஸ்போஸ்ங்கிறது B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ்க்கு சமம் என நிரூபித்து விட்டேன்னு எழுதிருங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.